नमोस्तुते सनातन मार्गरक्षा साधिके ज्ञानदायिनी धर्मसंवर्धनी शुभे दैववाणी नमोस्तुते सदाचार सुरक्षित्री कलिकल्मष नाशिनी मायामोह वारयित्री दैववाणी नमोस्तुते जगद्उद्धार संकल्पाद गुरुवाचो विनिश्रुते अद्वैतानंद निलये दैववाणी नमोस्तुते गणपतिயும் கை கொடுக்க வான்னதியாய் பெருக்கெடுக்க குணநிதியாம் குருமணியின் தெய்வத்தின் குரல் கிடைக்க அணியனவே செந்தமிழும் அகம் மகிழ வீற்றிருக்க துணிவுடனே அறநெறியும் பீடு நடை போடுதம்மா ஆக்கட்டும் அறவழியில் அடியவர்கள் வாழ்வதனை நீக்கட்டும் மனமாசை சத்குருவின் அருளாசி சேர்க்கட்டும் பெரியவரின் பதமலரில் எனதாசை திக்கட்டும் ஒலிக்கட்டும் தெய்வத்தின் குரலோசை உய்யவே ஒரு வழி உலகினிலே தானுண்டு மெய்தவ வேந்தன் காஞ்சிமா முனி சொன்ன தெய்வத்தின் குரலதனை அனுதினமும் தான் ஓத மெய்மையின் வழி நின்று பெருவீடு பெறலாமே மோனகுரு தெய்வத்தின் குரலதனை தான் படிக்க ஞானமே தான் பெருகும் வாழ்வதுவும் தான் சிறக்கும் தான் அந்த பொருள் என்னும் தத்துவம் தான் விளங்கி ஆனந்த நிலைதனிலே அனைவரையும் தான் சேர்க்கும் காஞ்சி மாமுனி கனிவாய் குரல் மழை கொஞ்சம் தமிழுக்கு வாய்த்த பொருள்மழை விஞ்சவேறில்லை மற்றவர் சொல்மழை நெஞ்சில் பதிப்பவர்க்கு என்றும் அருள்மழை. தெய்வத்தின் குரல் 7வது பகுதியில் சான்றோர்களை பற்றி பார்த்தோம். சான்றோர்கள்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியறது. ஆனால் ஒருத்தர் சான்றோராக இருக்கார் அப்படின்னா எதனால இருக்கார், அவர் என்ன பண்ணினா அப்படிங்கிறதுல ரொம்ப விவரமாக அதில் முதன்மையாக நிற்கிறது என்னன்னு அவர்களோட தியாகம். இந்த தியாகம் அப்படிங்கிறது, இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு மனோபாவம், தியாகம் எப்போ வருது அப்படின்னு நமது ஆழ்ந்த அடித்தளத்தில் அன்பு இருந்தாதான். அந்த அன்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சுயநலமில்லாத அன்பா இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அதைத்தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளை முடிக்கிறது அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்றது. அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னா அவ கருணை அன்பை காமிக்கிறது எதையும் எதிர்பார்க்கல. நம்மள்டேருந்து எதாவது வேணுமா என்ன இல்லை. ஆனால் நாம காட்டுற அன்பெல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசிச்சு ஏதோ எதிர்பார்ப்போட தான் இருக்கு. அவர் நம்மள்கிட்ட பிரியமா இருக்காருங்கிறதுனால நாம இருக்கோம், அவரால் ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுனால அன்பா இருக்கும். குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும் அப்படின்னா எதனால, எனக்கு கணவன் ஆகிட்டார் அதனால அன்பா இருக்கும்,
மனைவின்னு ஆயிட்டா அன்பா இருக்கும், நம்ம குழந்தைன்னு ஆயிடுத்து அன்பா இருக்கும். இப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த நம்முடையது அப்படிங்கிற ஒரு வட்டம் இல்லாத, குறுகிய மனப்பான்மை இல்லாத, நம்முடையது அப்படிங்கிற பாவத்தோட, இன்னும் அந்த என்னோடது, அவனோடது, நம்மோடது அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லாத அகண்டு இருக்கிற அன்புதான் அன்பு. அதனால்தான் வள்ளுவர் கேட்கிறார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த பறந்து விரிஞ்ச அகண்டமா இருக்கிற, அதுதான் பிரேம பிரவாகம், பிரேம பிரவாகம் அப்படின்லாம் சொல்லுமே. அப்படி இருக்கிற ஒரு மனசா இருந்ததுன்னால் இந்த தியாகம்ங்கிறது இயற்கையாகவே இருக்கு. அது தியாகம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாத அப்படி ஒரு தியாகம் பண்ணக்கூடியவர்களாக இருந்ததுனால்தான் அவர்கள்லாம் சான்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னு இன்றளவும் நாம் பேசுகிறாப்புல இருக்குங்கிறத விவரமாக பார்த்தோம். அதே போல் தெய்வ சாட்சி அப்படிங்கிறத பார்த்தோம். தெய்வ சாட்சி தெய்வ சாட்சி அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம். எல்லாரும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் சார் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறோம். எப்போ சொல்கிறோம் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு? அடுத்தவ யாராவது தப்பு பண்ணுறதையே நம்மளால் அதை கண்டிக்க முடியாத ஒரு சக்தி இல்லாத இருக்கிறதே அப்போ என்ன பண்ணுறோம்னு பண்ணிட்டு மட்டும் எல்லாம் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு ஆழ மனசுல விழுந்துருது அப்படின்னாக்கா இருந்து அப்படின்னா நம்மளால தப்பு பண்ண முடியுமோ? யாரோ ஒருத்தர் பண்றத மேலேருந்து பார்க்கறான்னு சொல்ற நம்மளால நம்ம பண்ற தப்பையும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு சார், நிச்சயம் எனக்கு தண்டனை உண்டு சார், இப்படி யாராலும் சொல்லிக்க முடியுமா? முடியல. ஆனால் அந்த தெய்வ சாட்சி மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத சும்மா வாயால நாம சொல்றத போராது, உள்ளுக்குள்ள ஆழ அந்த எண்ணம் விழணும். அந்த நம்பிக்கை விழுந்துட்டுன்னா இது எதுக்காக வேணும்? யாரோ ஒருத்தர் பார்த்தா என்ன, பார்க்கல என்ன அப்படின்னா அப்படி அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதே, நம்பிக்கை இருக்கிறதே நம்மளால நிச்சயம் தவறான வழியில போகவே முடியாது. அதனால நம்ம நேர்வழிப்படுத்தணும், நாம நல்லவர்களா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரிவிக்கப்படுறது. அந்த தெய்வ சாட்சி அப்படிங்கிறதையும் சில நிகழ்ச்சிகள் மூலியமா நமக்கு பெரியவா சொன்னா. அப்படி சொல்லிட்டு வரத்தே அடுத்தது இதுல ஒரு அசார்டடா தான் இருக்கு. இந்த அத்தியாயத்துல பார்த்தேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. சான்றோர்களுக்கும் தெய்வ சாட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப தெய்வ சாட்சிக்கும் அடுத்து வரப்போற தலைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப இந்த அடுத்து வர தலைப்பு அதுக்கும் அடுத்து வர தலைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. தனித்தனியா சொன்ன விஷயங்கள். இது கடைசி வால்யூமா 7வது வால்யூமா இருக்கிறதுனால ராகணபதி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு இப்படி உதிரி உதிரியா இருக்கிறதெல்லாம் கடைசியில கொண்டு போய் அவர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கார். அதுல கங்கா ஸ்நானமும் காவேரி ஸ்நானமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது நான் போன தினமே கடைசியில வந்ததுனால சும்மா சுருக்க சொல்லிட்டு போனேன், கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் அப்படின்னு. பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு எப்ப கேட்போம்? தீபாவளி அன்னைக்கு குளிச்சதுதான் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ இது 1967 வருஷம் பெரியவா காளஹஸ்தியில இருக்கிறதே நடந்த சம்பாஷணம். அப்போ பேசினது தீபாவளி வர சமயம். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், அந்த வந்திருக்க தரிசனத்துக்கு வந்திருக்க ஒருத்தர் கேட்டார், அது என்ன தீபாவளி அன்னைக்கு குடிச்சா மட்டும் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கிறான், தீபாவளிக்கும் கங்கா ஸ்நானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பெரியவா தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பெரியவா கேட்குறா, ஏன் தீபாவளிக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம்
அது இருக்கவே முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? எதிர்கேள்வி. பொதுவா நமக்கு தெரிஞ்ச கதை தீபாவளி அப்படிங்கிறது நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணின அன்னைக்கு அது அந்த தினத்தை தான் நாம தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு. இதுல தீபாவளி அப்படிங்கிறது விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணர் பண்ணின ஒரு செயல், அவர் சம்பந்தப்பட்டது. கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது கங்கையோ சிவனோட சம்பந்தப்பட்டது. இப்படி ரெண்டுத்துக்கும் வேற வேறையா இருக்கு. அதுக்கு எப்படி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து சம்பந்தம் வர முடியுமா அப்படின்னு வருது இல்லையா? இவர் கிருஷ்ணர் வதம் பண்ணின இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னர், அவருக்கு சம்பந்தப்பட்ட நதியா யமுனையத்தான் சொல்றோம். யமுனா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கக்கூடாதோ? இல்லை, இப்படி கேட்குறோம். அதனால உனக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால எப்படி ஆகும்னு உனக்கு தெரியறதோ என்னமோ அப்படின்னு சொல்றா. இப்போ உடனே சொல்றா, அது இருக்கட்டும், தீபாவளி அன்னைக்கு பண்ணினத கங்கா ஸ்நானம் இருக்கிறது இருக்கட்டும், இப்படி தீபாவளி அன்னைக்கு நாம் எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு நம்புறோம். ஆனால் இந்த தீபாவளியை உண்டாக்கி கொடுத்த கிருஷ்ணர் அன்னைக்கு என்ன ஸ்நானம் பண்ணார் தெரியுமோ? அவர் என்ன பண்ணார் அப்படின்னார், அவர் காவேரி ஸ்நானம் பண்ணதான் இருக்கு தெரியுமான்னு. நம்ம எல்லாரையும் கங்கா ஸ்நானம் பண்றதுக்கு பலனை கொடுக்க விடுவார், அவர் உடனே அவரும் அந்த பலனை வச்சுக்கப்படாதோ? இல்லை, அவரை என்ன பண்ணார், காவேரி ஸ்நானம் பண்றார் அப்படின்னு. இதை சொன்னோன்னு அது உனக்கு தெரியுமான்னு உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை எங்களுக்கு புரியல, அதனால அதையும் பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு. உடனே ஒவ்வொருத்தரையா கேட்குறா அங்க இருக்கிறவாழ்லாம், உனக்கு தெரியுமோ உனக்கு தெரியுமோ உனக்கு தெரியுமோ. இது பெரியவாளோட மெத்தடே இப்படிதான். எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் யாருக்கானு தெரியுமா, அவ தெரிஞ்சுட்டா என்ன வெர்ஷன் சொல்றா, அதுல எப்படி சரியா இருக்கா, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், இப்படிதான் வரும். அப்படி இருக்கிறது அதுல ஒரு பண்டிதர் அவர்கிட்ட உனக்கு தெரியுமோ அப்படிங்கிறதே அவர் சொல்ற, பாகவதத்துல நரகாசுர வதம் வந்திருக்கு, ஆனா அதுல தீபாவளியை பத்தியோ கங்கையை பத்தியோ காவேரியை பத்தியோ எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, அதுல இல்லை, அதுக்கு ஆதாரம் சொல்றதுக்கு இல்லை இல்லை அப்படிங்கிற. உடனே பெரியவாசரா அப்போ உடனே ஓ அப்போ பாகவத்துல சொல்லாதனால அதை ஏத்துக்க முடியாதுங்கிறியா நீ அப்படின்னு. அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. உடனே பெரியவாசரா, பாகவதத்துல இல்லாட்டாலும் புராணாந்தரங்கள் அப்படின்னு வேற சில புராணங்கள்லாம் சமாச்சாரங்கள் இருக்கும். இப்படி பார்க்கறதே இந்த மெயினா இருக்கிற விஷயத்துல சொன்னதுக்கு அனுகூலமா இல்லை அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா வேற ஏதானும் எங்கேயானும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மரபு, தப்பு இல்லை, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்படி இல்லாம சொல்றதே அதை எடுத்துக்கலாம். அப்ப சொல்றா அதுல வேற புராண அந்தரங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றா. அதுல 2 வெர்ஷன் இருக்கு. நரகாசுரனே தன்னை வதம் பண்றது கேட்டுண்டதா. அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த நரகாசுரனை வதம் பண்ணினர், நரகாசுரனை வதம் பண்ணினோன்னு அவனோட பிள்ளைய கிருஷ்ணரோட பொறுப்புல தான் விடுறா, நீ தான் பார்த்துக்கணும்னு. எப்படி வாலியை வதம் பண்ணினதுக்கு அப்புறம் வாலியோட பிள்ளைய ராமர் பொறுப்புல வச்சாலோ அத மாதிரி அவன் வரம் கேட்டதா நமக்கு நான் போறனால எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னதா இருக்கு. இன்னொரு வருஷம் படி பார்த்தா அவனோட அம்மாவான பூமாதேவி கேட்டதா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ நரகாசுரன் கேட்டான் அப்படிங்கிறத விட பூமாதேவி வரம் கேட்டான்னு சொன்னாதான் மனசு ரொம்ப கரையறாப்புல இருக்கு. ஏன்னா எந்த ஒரு தாய்க்கும் தன்னோட புள்ள போயிட்டான் அப்படின்னா அந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது தாங்க முடியாத ஒண்ணுதான். அப்படி ஒரு சோகமா இருக்கிற நிலைமையில கூட தனக்கு இந்த சோகம் இருந்தாலும் பரவாயில்ல, தன் குழந்தை போனாலும் பரவாயில்ல, உலகம் சௌக்கியமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும்னு ஒருத்தி நினைச்சாள்னா இதை விட
ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டா? அதனாலதான் பொறுமைக்கு பூமாதேவி அப்படின்னு, எப்பேற்பட்ட துக்கத்தை கூட எப்படி பொறுத்துண்டு அடுத்தவாளுக்கு நல்லதை பண்ணணும்னு அவளுக்கு தோணி இருக்கு. அதனால அம்மா காரணம் ஏன் அப்படி கேட்டான்னு, நம்ம புள்ளதான் அவன் இருக்கிறதே ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் நடக்கல. அத்தனை பேரையும் ஹிம்சை பண்ணியிருந்தான், சாதுக்களுக்கு சிரமம் கொடுத்துருந்தான். அதனால இப்படி உலகமே கரிச்சு கொட்டுறாப்புல இருந்த ஒரு பிள்ளைய நம்ம பெற்றுட்டோம். அப்படி உலகமே வெறுக்கிற ஒரு புள்ள போனதுனால எல்லாரும் நிச்சயம் சந்தோஷம்தான் விட போற. அதை நம்மளே என்ன பண்ணிடலான்னு, இவன் இருந்ததுனால ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை, அதனால இவன் போனதுனால இவன் பர்த்டே ஒருத்தரும் கொண்டாட போறது இல்லை. ஸோ இவன் போன நாளையானும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், இன்னிலேருந்து நமக்கு ரிலீஃப்னு அப்படின்னு அம்மா கேட்டதா வச்சுட்டா மனசு இன்னும் கரையிறது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றான். இந்த பூமாதேவிக்கு எப்படி பிறந்தான் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறான். அவன் எங்க இருந்தான் அப்படின்னு, நமக்கு பாரத தேசத்துல பல இடங்களை புண்ணிய இடமா சொல்லியிருக்கு, பல இடங்களை பல தேசங்கள் எல்லாம். ஆனால் ரொம்ப பிரபலமா இல்லாத, ரொம்ப இது மாதிரி பெரிய க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாரும் தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்லாம் பிளான் பண்றாப்புல இல்லாத ஒரே இடம் என்னன்னா, இன்னைக்கு நாம நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோமே பாரத தேசத்துல, அஸ்ஸாம் முதலான அந்த பகுதி, வடகிழக்கு பகுதி அப்படிங்கிற இடத்துல யாரானு ஏதானும் கேள்விப்பட்டிருக்குமோ? ஏதோ அயோத்திக்கு போகலாம், இனிமே துவாரகைக்கு போகலாம், அங்க போகலாம் இங்க போகலாம் அப்படிங்கிறாப்புல ஏதானு சொல்லுமா? இத்தனையோ நதியெல்லாம் இருக்கு, எல்லா நதியிலையும் ஸ்நானம் பண்ணணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், யமுனா ஸ்நானம் பண்ணணும், கோதாவரிக்கு போகணும், சந்திரபாகாவுக்கு போகணும், பிரபாச தீர்த்தம் போகணும் அப்படின்லாம் எல்லாம் ஆசைப்பட்டுன்னு எல்லாரும் போறாப்புல பிரம்மபுத்திரா ஸ்நானத்துக்கு போகணும்னு யாரானு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா? ஏன்னா பிரம்மபுத்திரானாலே பயமா இருக்கு, அப்படி ஒரு பயங்கர காட்டார் மாதிரி இருக்குது. அப்படி அங்க இருந்தா கூட என்னமோ தெரியல, அதை நாம கொண்டாடுறாப்புல தெரியல. ஆனால் அதுவும் எப்படி சிறப்பா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்கு நமக்கு பிராச்சீனமான பேரு காமரூபம் அப்படின்னு பேரு. காமரூபம் காமரூபம் அப்படிங்கிறது அந்த நார்த் ஈஸ்ட் பிரதேசத்துக்கே பேர். அதுல பிராக்ஜோதிஷம் அப்படின்னு இருக்கிற இடத்துலதான், பட்டணத்துலதான் நரகாசுரன் இருந்தது. பிராக்னாலே கிழக்கு தேசம், அதனால ஈஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த காமரூபம் அப்படிங்கிறதுக்கும் பேர் வந்ததுக்கு காரணம் சக்தி பீடங்கள்லாம் சொல்றோம், பல சக்தி பீடங்கள். அதுல ஒரு சக்தி பீடமா அங்க சொல்லப்பட்டிருக்கு காமாக்கியா அப்படின்னு பேர். எப்படி காஞ்சிபுரத்துல காமாட்சியோ அதே மாதிரி இந்த காமாக்கியா காமாக்கியா அப்படின்னு, ஆக்கியான்னாலே பேரு தான், காமாங்கிற பேர், காமாட்சிக்கு பேர் காமா காமா. அது சக்தி பீடங்கள்ல ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அதுக்கும் புராண ரீதியாகவும் பல சிறப்பு இருக்கிறாப்புல. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பூமிய சுருட்டின்னு போனான் இல்லையா, சுருட்டின்னு போன அந்த பூமியை வராக அவதாரம் எடுத்து இவர் பாதாளத்துக்கு போய் தூக்கின்னு வந்தார். அவனை வதம் பண்ணி விஷ்ணு ரெண்டு அந்த தெத்தி பல்லால பூமியை தூக்கி நிறுத்தின்னு வெளியில வந்தார் இல்லையா. அப்படி வெளியில வரத்தே இந்த பாதாளத்திலிருந்து முதல்ல எங்க வெளியில வந்ததுன்னு இந்த காமரூபத்துல தான். அங்கேருந்துதான் பூமி வெளிப்பட்டது வராக அவதாரத்துல. அப்படி வந்து சிறப்பு. அப்படி இவர் இந்த பூமியோட தூக்கினார் இல்லையா. இப்போ பூமிக்கும் வராகத்தான விஷ்ணுக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் ஏற்பட்டது. இப்படி தொட்டத்தானே தூக்க முடியும். அப்படி கனெக்ஷன் ஏற்பட்டதுனால உதிச்சவன் தான் நரகாசுரன். பூமாதேவிக்கும் விஷ்ணுவுக்கும் வராக மூர்த்தியா அவதாரம் பண்ணி பிறந்தவன் தான். வேடிக்கையா இருக்கு, இவ்வளவு பெரிய அசுரன் இவ்வளவு கொடுமைப்படுத்தினான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவன் யாருக்கு கடைசியில குழந்தையா இருந்திருக்கான்னு, இவாளோட குழந்தையாவே இருந்திருக்கு. இதுல இருந்தே தெரியுது, யாரா இருந்தாலும் சரி, பகவானே அவதார புருஷரா இருந்தாலும் அங்கேயும்
இது மாதிரி அவரோட குடும்பத்திலையும் இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு. இனிமேல் அவர் குடும்பம் அப்படின்னாக்க உடனே இருக்கிறதுலே சூப்பரா நல்ல வாழாவே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அங்கங்கேயும் நடுப்புற இருக்கு. இதான் நம்ம இந்து மதத்தோட சிறப்பு. அடுத்தது சதாசிவம் அப்படிங்கிற தலைப்பு சொல்ல போறா. அதுல இதெல்லாம் சொல்றா. மற்ற மதத்துக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு, மற்ற மதத்தெல்லாம் நல்லதே பண்றதுக்குன்னு ஒரு கடவுள், அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பண்றதா இருந்தா அதுக்கு பேர் சாட்டன். சாட்டன் பிசாசு பிசாசு அப்படின்னு சொல்லி அதுதான் கெடுதல்லாம் பண்ணும். கடவுள் நல்லதையே தான் பண்ணுவார் அப்படின்லாம் தானே இதை தனியா பிரிச்சு எடுத்து, நல்லதை தனியா பிரிச்சு கெடுதலை தனியா பிரிச்சு, இது நல்லது பண்றவர் மட்டும்தான் கடவுள், கெடுதல் பண்றது அத்தனையும் பிசாசு அப்படிங்க சொல்றாப்புல நம்ம மதம் இல்லை. இது என்ன பண்றதுன்னு, இந்த மதத்துல நல்லதும் அதுதான் பண்றது, கெடுதலும் அதுவே தான் பண்றது. ஏன் சர்வமும் அதுதான், சர்வாந்தரியாமே அதுதான், எல்லாமே அதுதான் இருக்கு, அங்கு இங்கு எங்கு எனாதபடி நீக்கமர நிறைஞ்சிருக்கு, சர்வாந்தரியாமி சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது இத்தனை எல்லாம் சொன்னாக்க அப்புறம் இதுக்கு அந்நியமா இன்னொன்னு எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால ரெண்டும் இதான் அப்படின்னு சொல்லுது. ரெண்டு சக்தியும் இதான், ஒரே எனர்ஜி தான், அது கரண்ட் தான். அது என்ன பண்றது அப்படின்னு ஆக்கப்பூர்வமா இது மாதிரி லைட்டு கீட்டு இதுக்கெல்லாமும் உபயோகப்படுது. அதுவே என்னென்ன தெரியாதனமா ஷாக் அடிச்சு பிராணம் போறதுக்கும் இருக்கு. அணுசக்தி அணுசக்தி அப்படிங்கிறோம், அதுவே நமக்கு ஆக்கப்பூர்வமா உபயோகப்படுறாப்புலையும் இருக்கு, அதுவே ஒரு க்ஷணத்துல அழிச்சிடுறாப்புல அணுகுண்டாவும் இருக்கு. இப்ப அந்த சக்திங்கிறது ஒண்ணுதான், அதுவே ரெண்டு விதமாகவும் உபயோகப்படுறது. இது தனி அது தனின்னு இல்லை இல்லையா? அதை போலதான் நமது மதத்திலையும் என்னை அனுகிரகம் பண்றதுக்கு அப்படின்னு எல்லாம் ஒரே பகவான் தான், காக்கிறதும் அவரே தான் அப்படின்னா அழிக்கிறதும் அவரே தான். அதனாலதான் என்ன பண்ண, காக்கும் கடவுள்னு அதே பரம்பொருளை விஷ்ணுவை சொல்றது, அதே அழிக்கும் கடவுள் ருத்ரன் அப்படின்னு அதே பரம்பொருளை தான் சொல்றது. அப்புறம் படைக்கிறதும் அதுதான். இப்படி எல்லா காரியமும் செய்யறதும் அதே சக்தி தான், ஒரே சக்தி தான் அப்படின்னு சொல்றது நமது மதத்தோட ஒரு விசேஷமான ஒரு தத்துவம். அதை வச்சுன்னு இந்த சதாசிவம் அப்படிங்கிற அந்த டாபிக்கே ஃபுல்லா பெரிய சொல்ற நாம மகிமையை சொல்றது. இங்க எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, இந்த விஷ்ணுவோன வராகருக்கும் பூமாதேவிக்கும் சம்பந்தம் ஏற்பட்டதுனால, ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுனால பிறந்தவன் இவ்வளவு உலகமே கண்டிக்கிறாப்புல ஒரு அசுரனா இருக்கான். அவன் இருந்துருக்கான் அந்த பிராக்ஜோதிஷத்துல இருந்துட்டு ஒரு அசுர நியதிப்படி அசுர குணத்துப்படி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறதே தான் அவனுக்கு வதம் பண்ண வேண்டிய காலம் வந்தது. அப்படி இருக்கிறது துவாரகையில இருக்கிற கிருஷ்ணர்கிட்ட சொல்றான். ஏன்னா அவர் தானே விநாசாய சதுஷ்கிருதாம் வந்திருக்கார், வந்தேன்னு வேற சொல்லியிருக்கார். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினா இவர் உடனே அவனை வதம் பண்றதுக்கு போகணும். இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, நினைச்ச கருடன் வந்துட்டார் ஏத்தாப்புல. வேடிக்கை என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் எத்தனையோ லீலை பண்ணியிருக்கார், விஸ்வரூபம் காமிச்சிருக்கார், மலையை தூக்கி இருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட விஷ்ணுங்கிற அந்த ஒரிஜினல் அம்சத்தை ஓப்பனா காமிச்சாப்புல தெரியல. ஆனால் இந்த நரகாசுர வதத்துல மட்டும் ஓப்பனாவே தெரியறாப்புல எப்படி இருக்குன்னு, நினைச்ச சுதர்சனம் வந்துடுத்து கையில, நினைச்ச கருடன் வந்துட்டார். புராணமா இருந்தாலும் ஏதோ ஒரு கதைன்னே வச்சுப்போம், சின்ன கூட பெரியவா சொல்றப்ப அதுல கூட எவ்வளவு லாஜிக் இருக்கு பாரு. இந்த துவாரகையில இந்த மேற்கு கொடியில இருக்கு, இதுவோ பிராக்ஜோதிஷம், இது கிழக்கு கொடியில இருக்கு. ஸோ அதனால ஃப்ளைட்ல வந்துட்டார், கருடன் தூக்கின்றார். இப்படி வரவர் என்ன பண்ணினார், சும்மா வரப்படாதா, இவருக்கு 8 மகிழ்ச்சிகள் இல்லையா, பட்டராணிகள், ருக்மணி சத்யபாமாலேருந்து என்ன பண்ணான்னு சத்யபாமாவை வானு கூப்பிட்டார் கூட, அவளை அழிச்சுக்கிறார்.
இதுல நடுப்புற பெரியவா சொல்ற, இத மாதிரிலாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இவ அரண்மனையில ரொம்ப சொகுசா இருக்கிறவா. இந்த ராணிகள்லாம் அப்படிதானே இருக்க போறா, தோட்டத்துக்கெல்லாம் வேலைக்காரா, அப்படியே அலங்காத குலுங்காத அப்படிதான் இருந்திருப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவ கூட எப்படி எல்லாம் வீரதீர செயல்லாம் புரியறாப்புல இருந்திருக்குன்னு தெரியுது. ராமாயணத்திலேயே தெரியுது. சம்பராசுர யுத்தத்துல தசரதருக்கு கூட தேர் ஓட்டுன்னு யார் போனான்னு கைகேயி ஓட்டின்னு போறா. அப்படின்னா எப்படிப்பட்ட பெரிய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கா. இதோ இப்பதான் மும்மநாட்டி எல்லாம் கார் ஓட்டுறான்னு இல்லை, அதுவும் போர்க்களத்துல ஓட்டின்னு போறது அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். மகாபாரத யுத்தத்துல சாதாரண தேரோட்டி எல்லாம் போராது அப்படின்னு கிருஷ்ணன் நானே உனக்கு தேரோட்டியா இருக்கேன் அப்படின்னு பார்த்து சாரதியா அர்ஜுனனுக்கு இருக்காரு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான காரியமா இருக்கும். டஃப்பான காரியத்தை யார் பண்ணார்? ஒரு பொம்பளை கைகையை ஓட்டின்னு போனான். அப்ப மாட்டினதுதான். அப்ப அவளோட வீரத்தை பார்த்து மெச்சிதான் தசரத வாய விட்டார், உனக்கு 3 வரம் தரேன் கேளு வேணும்போது. அப்பதான் வச்சுட்டா, பின்னால உபயோகப்படுத்தின்றார். அதை போல இப்போ இந்த நரகாசுர வதத்துக்கு பொறுத்து சத்தியபாமாவை கூட்டணும்னு போறார். ருக்மிணியை கூட்டணும் போகக்கூடாதோ? போகல. ஏன்னா அவளோட ரோல் வேற போல இருக்கு. பொதுவாகவே சொல்ற வழக்கம் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் விஷ்ணுவோட சக்திகள் தானே. அதுல ஸ்ரீதேவிங்கிற லக்ஷ்மியோட சக்தியாவே ருக்மிணியை சொல்லியிருக்கு. பூதேவிங்கிற பூமியோட சக்தியாவே சத்யபாமாவை சொல்லியிருக்கு. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா அவளை அழிச்சுன்னு பண்ணாரு. ஏன்னர், உங்களுக்கு முன்னால நமக்குள்ள பிறந்ததுதான் இது. வராக அவதாரத்துல நாம் பண்றதே, நீ பூமாதேவியா இருக்கிறதே பிறந்த குழந்தைக்கு இப்ப என்னென்ன எப்படி அவனை உற்பத்தி பண்ணினமோ அது மாதிரி அழிக்கிறதுக்கும் நம்ம 2 பேருமே போலாம் அப்படிங்கிறாப்புல சத்யபாமாவையும் அழிச்சுன்னு போறார். போனா அவன் பிராக்ஜோதேசத்துல இருக்கான். இவர் போய் சங்கத்தை எடுத்து ஊதினர். படை போர் முக்கு முழங்க பாஞ்சஜன்யம் பல்லாண்டு. பெரியாழ்வார் சொல்றாரு, இந்த பல்லாண்டு பாடுறாரே, அந்த பாஞ்சஜன்யத்தை ஊதினாரோ இல்லையோ பார்த்தான். சண்டைக்கு விஷயம் தெரியுது யார் வந்திருக்கான்னு. அவன் என்ன பண்ணான், முதல்ல எப்பொழுதும் வரமாட்டா ராஜாக்கள், அவளோட சேனாதிபதியான முரண் அப்படிங்கிற அசுரன். இந்த முரண் அவனுக்கு என்னன்னா 5 தலைக்காரன். வேடிக்கையா இருக்கு. சிவனுக்கும் பஞ்சானன்னு சத்யோஜாதம் வாமதேவம் அகாரம் தத்புருஷம் ஈசான 5 தலை அப்படின்னா அசுரனுக்கும் 5 தலை. இன்னொரு அசுரன் வந்திருக்கான் 3 தலையோட. அவனுக்கு பேர் திரிசூரன் அப்படின்னு பேரு. அதனாலேயே தான் அந்த திரிசூரனை வதம் பண்ணினதுனால்தான் அந்த ஊருக்கு பேரு, அவன் இருந்த இடத்துக்கு பேரே திருச்சிரபுரம். திருச்சிரபுரம் அப்படின்னு கூடி இப்போ திருச்சினாப்பள்ளிங்கிறமே, அதுதான் திருச்சிரபுரம். இவன் 5 தலையோட உள்ள முரண் வந்தான். இந்த முரணோட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணினர் கிருஷ்ணர். அதனால்தான் அவருக்கு பேரு முராரி. முராரி அப்படிங்கிற முரணுக்கு அரி முராரி. அது அவன் போயிட்டான் அப்படின்னு உடனே அவனோட 7 பிள்ளைகள். அவனுக்கு 7 பிள்ளை. அந்த 7 பிள்ளையும் நரகாசுரன் அனுப்பிச்சான் அவளை சண்டைக்கு. அந்த 7 பேரையும் என்ன பண்ண, அப்பா போன இடத்துக்கு அவளையும் அனுப்பிச்சார். இப்படி இவன் ஒவ்வொருத்தரையா அனுப்ப அனுப்ப எல்லாரையும் வதம் பண்ணி கடைசியில நரகாசுரன் வரான். நரகாசுரனோட கடுமையான யுத்தம் நடந்து அவனை கடைசியில வதம் பண்றான். எப்போ வதம் பண்ணின அப்படின்னா, அப்படி நரகாசுரனை வதம் பண்ணின அந்த திதி தான் சதுர்தசி திதியில பண்ணினர். எப்போ? ஆஸ்வீஜ மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாம தமிழ்ல ஐப்பசி மாசம்ங்கிறோம். சாந்திரமானமா ஆஸ்வீஜம். அந்த ஆஸ்வீஜத்துல கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில அவனை வதம் பண்ணின. அந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசிங்கிறது நாம சிவராத்திரி மாச சிவராத்திரி, மாசமே உள்ள அந்த சிவராத்திரிவே கிருஷ்ணபக்ஷ சதுர்தசிக்கு மாச சிவராத்திரின்னு. அந்த மாச சிவராத்திரியில ஐப்பசி மாசத்துல வர அந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில தான் நரகாசுரனை வதம் பண்ணின. அந்த வதம் பண்ணி
அந்த சமயத்துல தான் தாயாரான பூமாதேவி வந்து, இப்போ உடனே நமக்கு சந்தேகம் இல்லை, அதான் அதே பூமாதேவி தானே இப்ப சத்யபாமாவா இருக்கா, அவ வந்தாளா அப்படின்னா, இதுதான் தேவதைகளோட சிறப்பு. அவ என்ன பண்ணார், இவர் உடனே கிருஷ்ணரா அவதாரம் பண்ணின்னு வந்தார் அப்படின்னா, பூர்ண அவதாரம்னா உடனே வைகுண்டத்தை இழுத்து பூட்டிட்டா வந்துட்டார். அங்க ஒண்ணுமே இல்லாத, அங்க எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இவர் வந்தாரா, உடனே பரமேஸ்வரன் ஆதிசங்கரா வந்தார் அப்படின்னா உடனே அவர் வந்து 32 வருஷமும் கைலாசம் பூட்டியே கிடந்ததா அப்படின்னு இல்லை. அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். வேதம் சொல்றதே, பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா எடுத்ததும் பூர்ணமா இருக்கு, எடுக்கப்பட்டதும் பூர்ணமா இருக்கு, மிஞ்சினதும் பூர்ணமா இருக்கு. அதுதான பிரம்மத்தோட பெருமை, சக்தி. அதை போல இங்க சத்யபாமாவா இந்த பூமாதேவியோட அம்சம் இங்க இருந்தாலும், அந்த ஒரிஜினல் பூமாதேவின்னு இவனுக்கு அம்மாவா இருந்த அந்த சக்தியா இருக்கக்கூடியவர் வந்துதான் கிருஷ்ணத்தை வேண்டின்றதா இந்த புராணங்கள் சொல்றது. என் பிள்ளை இருந்துதான் ஒருத்தருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல, அவன் பிறந்தும் ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை, அவன் இருந்தும் ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை. அட்லீஸ்ட் அவன் போனதானும் இருக்கட்டும். அவன் போறதும் எப்படி போயிருக்கான் அப்படின்னு, வேற ஒன்றும் ஏதோ வியாதியில போனா, ஆஸ்பத்திரியில போய் கிடந்து போனான் அப்படிலாம் இல்லை, ஆக்சிடென்ட்ல போனா அப்படி இல்லாத என்னக்கு உங்கையாலன்னா வதமாயிருக்கு. எந்த பகவான, எந்த ஸ்வரூபத்தை, எந்த ரூபத்தை பிராண பிரயாண சமயே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிராணன் போற சமயத்துல நினைச்சோமோ, நினைச்சாக்க அவருடைய ஐக்கியமாறார் அப்படின்னு சொல்றதோ கீதையிலேயே அப்படித்தானே சொல்றார். எப்ப வேணா என்ன வேணா பண்ணிட்டு போ, வயசு முழுக்கணும், ஆனா அந்த பிராணன் போற சமயத்துல மட்டும் என்ன நினைச்சுக்கோ, என்கிட்ட அடைஞ்சுடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னவர் என்ன பண்ண, அவர் கையாலேயே பிராணம் போறாப்புல இருக்கு அப்படின்னா இதை விட ஒரு பாக்கியம் கிடைக்குமா? அதான் சொல்ற, ராவணனுக்காக இருக்கட்டும், வாலியா இருக்கட்டும், இந்த அசுரர்களா இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் எப்படி கிடைச்சது? அவளுக்கு எந்த பெரிய ஒரு உயர்ந்த நிலையோ அந்த மோட்சம் கிடைக்கிறது. அதனால இவன் போயிட்டான் அப்படின்னா கூட ஏதோ திருப்பி இனிமே திருப்பி பார்க்க போறான் அப்படின்னாலும் அவரும் இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிக்காத, இதுல இருந்து விடுபடுறாப்புல ஒரு மோட்ச பிராப்தி கிடைக்கிறாப்புல அந்த பகவானோட கையால வதம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அது ஒரு சுபதினம்தான். சன்னியாசிகள்லாம் போன நாளை நாம என்ன பண்றோம், பிரமாதமா மாவில தோரணெல்லாம் கட்டி, வாழைமரம் கட்டி, மேடகாலத்தோட தானே அப்படித்தானே கொண்டு போய் வைக்கிறா. ஏன்னு சாதாரணமா நாமெல்லாம் போறாப்புல இந்த சம்சாரத்துல மாட்டின்னு செத்து போனாப்புல இல்லை. அவ்வளவுதான். இனிமே இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த சரீரம்ங்கிறது கிடையாது, இந்த சம்சாரம்ங்கிறது ஒண்ணும் இல்லாத சாயுஜ்யம்னு பேரின்பத்துல பிரம்மானந்தத்துல போய் ஐக்கியமாயிருக்கா, அது அந்த ஸ்வரூபமாவே இருக்கா அப்படின்னா அதை விட பெரிய மங்களம் உண்டா? அதுதான் பெரிய கல்யாணமா. கல்யாணத்திலே பெரிய கல்யாணம் என்னன்னு, ஏதோ 2 பேர் சேர்றது தான் நம்ம பெரிய கல்யாணம் அப்படின்னு, 2 மனுஷா சேர்றதே பிரமாதமா கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு பெருசா கொண்டாடி வெட்டிங் டே அப்படின்னு அந்த கல்யாணம் ஆன நாளையே அப்புறம் மறக்க முடியல நம்மளால. அது என்னமோ தினம் சண்டை சச்சரவு இருந்தால் கூட அதை மறக்க முடியாத இருக்குன்னா, ஒரு அனித்தியமான இது எந்த மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை நாளைக்கு சேர்ந்திருக்க போறோம்? இந்த கல்யாண நாள் 50 வருஷமா, 100 வருஷமா, 200 வருஷமா தெரியல. அதுக்கே இவ்வளவு நாம சந்தோஷம் கொண்டாடுறோம்னா, இன்னுமே எந்த பிரம்மத்திட்டேருந்து பிரிஞ்சு வந்து இத்தனை எல்லாம் திண்டாடிட்டு கடைசியில அதோடயே போய் ஐக்கியமாயி ஒன்றரை கலக்கிறோம் அப்படின்னா இதை விட பெரிய கல்யாணம் உண்டா? கிடையாது. அதனால்தான் சன்னியாசிகள் சித்தியானனால ஒரு பெரிய விழாவா ஆராதனை மகோத்சவம். ஒரு தூரம் பெரியவா ஆராதனைய இந்த முதல் வருஷம் ஆராதனை வந்தோன்னு ஒருத்தர் கேட்டார், பெரியவா போயிட்டாளேன்னு வருத்தமா இருக்கு, ஆனா பத்திரிகையில இருக்கு ஆராதனை மகோத்சவம்னு போட்டிருக்கு, அது இன்னும் வருத்தமா இருக்குன்னு. இது என்ன போன நாள் என்ன உற்சவமாக கொண்டாடுறது? பிறந்த நாளை வேணா ஜெயந்தி மகோத்சவம்னு போட்டா நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. போன நாள மகோத்சவம்னு போடணுமா அப்படின்னா, போன நாள்னா எது போன நாள்னு
அது பரபிரம்மமா அதனால அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு விஷயம். எது போச்சு? சரீரத்தை வேணா நம்ம பார்க்க முடியல, அவ்வளவுதான். சரீரம் போனது போனதுதான், அது நமக்கு வருத்தம் தான். ஆனால் நடந்த காரியம் பெரிய பேரின்ப நிலையை அடைஞ்சிருக்கு. அதனால அது சொல்றோம் இல்லையா, அதை போல இப்ப என்ன பண்ணினா அம்மாவான பூமாதேவி கேட்கிறா, உங்கையால் தான் பதமாயி அவனுக்கு சத்கதி தான் கிடைச்சிருக்கு. அதனால அவன் இருக்கிறதே ஒருத்தருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. 16,000 பெண்களை கடத்தின்னு இவனோட சுகத்துக்காக சிறையில் அடைச்சு வச்சிருந்தான். அவ்வளவு நல்லவன். அப்படின்னா அந்த பிராக் ஜோதிஷத்துல காமரூபத்துல யாரும் பெண்கள்லாம் நடமாடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எப்படி பயந்து இருந்திருக்கணும்? அப்படி ஒரு பயங்கரமா இருந்தான். இப்படி பல விதத்திலையும் பலர் எல்லாருக்கும் எவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க கெடுதல். அப்படி இருக்கிறதுனால சந்தோஷத்தை அடையல. அவனுக்கும் நல்ல கதி தான் உன் கையால கிடைச்சிருக்கு. அதனால உலகத்துக்கும் என்ன பண்ணட்டும், சந்தோஷமா இன்னைக்கு கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி வரமாயண்டத்தினால்தான் இவர் கொடுத்ததுனால அதைத்தான் தீபாவளி தீபாவளி அப்படின்னு பண்டிகையா கொண்டாடுறோம் அப்படின்னு நமக்கு இந்த புராணாந்தரங்கள் சொல்றது. சரி, இதெல்லாம் ஒத்துக்கலாம். ஏதோ ஒரு ரொம்ப கெடுதலானவன் தோணுன்னா நமக்கே என்ன பண்ணோன்னா, அப்பா தொலைஞ்சாப்பா இனிமே நிம்மதி அப்படின்னு ஒரு சந்தோஷமா தான் நம்ம எடுத்துக்கிறோமே வழிய ரொம்ப ஒன்றும் பெருசா இருக்கா துக்கப்படுறது இல்லை. இப்போ அம்மாவே வேற வரம் வாங்கிட்டார், இவரும் வேற வரம் கொடுத்துட்டார். ததாஸ்து. சரி, இதை எல்லாரும் கொண்டாடணுமே ஞாபகம் வச்சுண்டு. எப்பவோ எங்கேயோ நரகாசுர வதக்கும் போது கிருஷ்ணாவதாரத்துல பண்ணினத்துல அப்புறம் ஞாபகம் வச்சுன்னு எல்லாரும் கொண்டாடணுமே. அதை பண்டிகையா கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடணும்? அதனால என்ன பண்ணாலும் அவ கேட்டா, இது வெறுமனே அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுங்க, நரகாசுர வதமானதுனால நரக சதுர்தசி எல்லாரும் கொண்டாடுங்கன்னா எப்படி கொண்டாடுறது என்ன கொண்டாடுன்னு தெரியாது. கொண்டாடுறதும் கொண்டாடலாம், கொண்டாடாத விட்டாலும் விடலாம். அது என்னமோ நரகாசுரனை பிடிக்காத வாசம், நாங்களாம் நரகாசுரோட பிடிச்சவா அப்படின்னு உடனே கட்சி வந்துடும் இல்லையோ. ராமலீலான்னு முன்னா ராவண லீலா. வேடிக்கை என்னென்ன, அஜ்ஞானம்ங்கிறது அபத்தமா எவ்வளவு எல்லாம் போறதுங்கிறதுக்கு இதெல்லாம் கண்ணெதிர்க்கே சாட்சியா இருக்கு. என்ன, ராமர் கூடாதான், பிராமணன் இல்லாத க்ஷத்திரியனா ராமர் கூடாது. ஆனா பிரம்மாவோட பெண்ணான ராவணன் ரொம்ப உறவு அவளுக்கு. ஒரு பக்கம் பாப்பான் ஒழிக, ஆனா இருக்கிறதுலயே பிரம்மாவோட பெண்ணு பெரிய பிராமணன் இவா கட்சியை சேர்ந்தவா அப்படின்னு தானே வச்சுட்டு இருக்கு வேடிக்கையெல்லாம். அது மாதிரி சொல்லாம இல்லையா. அதனால எங்களுக்கு நரகாசுரம்னா அங்க உறவு, அதனால நாங்க அவன் போனத்தை நாங்க கொண்டாடலாம் மாட்டோம்னு யாரான்னு சொன்னா என்ன பண்றது? அதுக்காக என்ன பண்ணாங்க, கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிறப்பல ஒரு கம்பல்ஷன், எல்லாருக்கும் ஒரு விதியா பண்ணணும். அதுக்கு என்ன ஒரே வழின்னு, பொதுவா யாரான ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு காதுல விழுந்துன்னா உடனே ஸ்நானம் பண்ணணும். மரண செய்தி விழுந்து காதுல விழுந்துன்னா உடனே அவளை நினைச்சிட்டு ஒரு தலை முழுகிறது அப்படின்னு முழுகிறோம். அப்படி குளிக்கிறதே எப்படி குளிக்கணும்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். அப்ப சௌக்கியமா வெந்நீரை வச்சுன்னு வித விதன்னு ஜம்முன்னு குளிக்கப்படாது. இந்த மரண செய்தி கேட்டாக்க துக்க சமயத்துல நாம பச்சை தண்ணியில குளிக்கணும் இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, இது எல்லாத்துக்கும் மாற்றா ஏதானும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணினார், எல்லாரும் நரகாசுரன் போனதுக்கு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்நானத்தை எப்படி ஸ்நானம் பண்ண, ஏதோ சாவு செய்தி கேட்டு அதுக்கு ஸ்நானம் பண்றது மாதிரி இல்லாத என்ன பண்ண, மங்கள ஸ்நானமா பண்ணணும். மங்கள ஸ்நானம்னா என்னென்ன, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மங்கள ஸ்நானம். அதனால எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா வெறுமனே எண்ணெய் தேய்ச்சிக்குமா, அதெல்லாம் எனக்கு எல்லாம் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்குவேன், குளிக்கணும்னு வேணா சொல்லுங்க குளிக்கிறேன். அதுக்காக உடனே எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் எனக்கு பழக்கமே மாட்டேன்னு உடனே அதுக்கு உடனே தேவையான்னு சொல்லுவாடா. குழந்தைகள்லாம் அப்படிதான் பேசுன்னு வச்சுருவோம். அதனால என்ன பண்ணாங்க,
உடனே வரம் வாங்கினான். அன்னைக்கு குளிக்க மாட்டேன்னு யாரான்னு சொன்னா, வீம்புக்கானும் குளிக்கப்படாதுன்னு இருந்தாள்னா அவளுக்கும் குளிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரணும். இல்ல இல்ல எனக்கு நரகாசுரம் போயிட்டாங்கிறதுக்காக இல்லை, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக கல்ல தண்ணி ஊத்திக்கணும் அப்படின்னு ஊத்திக்கணும். எப்படியோ குளிக்க வச்சணும். அதுக்கு என்னன்னு, குளிக்கிற அந்த தண்ணியில கங்கை இருப்பள், அதனால கங்கா ஸ்நானம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு கங்கா ஸ்நானம்னா நமக்கே ஒரு ஆசை தான், எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஒண்ணுமே இல்லாத வீட்டுல குழால வர டேங்க்ல இருந்து வர தண்ணி எடுத்து தள்ள விட்டுனா, கார்பரேஷன் வாட்டர் விட்டுருந்தாலும் கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்தினாலும் கங்கையில குளிச்சுதான் இருக்கணும்னு ஒரு ஆசை, மட்டும் நித்தியம் குளிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்படி ஒரு கங்கை குளிப்பு அப்படிங்கிறது, கங்கை குளியல் நமக்கு அப்படி ஒரு நம்மளோட ஊறின்றதுனால என்ன பண்ணான்னா, பூமாதேவி கேட்டாலும் அதனால குளிச்சே ஆகணும்னா என்ன பண்ணணும்னு, இது இன்னைக்கு குளிச்சின்னா உனக்கு கங்கா ஸ்நான பலன்னு சொல்லிட்டா, அப்ப அந்த கங்கா ஸ்நானத்துக்காகவே எல்லாரும் தள்ள தண்ணி விட்டுப்பா. சோ குளிக்க வச்சாச்சு. அப்போ குளிச்சு வெறுமனை தண்ணியை விட்டுண்டா, பச்சை தண்ணியை விட்டுண்டா கங்கா ஸ்நானம்னு அது சாதாரண சாவு குளியல் மாதிரி ஆயிடும். அதனால மங்கள ஸ்நானமா இருக்கணும். அந்த மங்கள ஸ்நானம்னா எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். எண்ணெயே தேய்ச்சிக்கிற பழக்கமே கிடையாதுன்னா என்ன, இந்த தீபாவளி அன்னைக்கானும் எண்ணெயை தேய்ச்சிக்கணும். அப்ப எப்படி தலையில எண்ணெய் வைக்க விடுறது, ஏதானும் சாக்கு சொல்லி மாட்டேன்னு சொன்னா, அதனால என்ன பண்ணாங்க, அந்த தலையில வச்சுக்க எண்ணெயில மகாலட்சுமி இருக்கணும், மகாலட்சுமி வாசம் பண்ணணும். மகாலட்சுமி யாரு தலையில திருமல்லி இருக்கா, குபேரனோட தலையில இருக்கா. குபேரனுக்கு தலையில மகாலட்சுமி இருக்கா. எவன் தூக்கி எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியோ அவனோட தலையில உட்காந்துருக்கிற லட்சுமி வருஷா வருஷம் நம்ம தலையிலையும் வந்து உட்காருவோம்னா, அட்லீஸ்ட் அந்த சமயத்திலேயான நம்ம குபேரனா இருக்கலாமே. அதனாலதான் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு நாட்கள் எல்லாம் அன்னைக்கு பண்றதுக்கு காரணமே. இவா அந்த லக்ஷ்மி இருக்கணும். அதனால தைலே லக்ஷ்மி ஜலே கங்கை அப்படின்னு அன்னைக்கு அந்த எண்ணெயில மகாலட்சுமியோட சாநித்தியம் இருக்கணும், அவ வாசம் பண்ணணும். அந்த குளிக்கிற தண்ணியில கங்கை இருக்கணும், அவளோட சாநித்தியம் இருக்கணும், வாசம் பண்ணணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டார். வரம் வாங்கின்றது யாரு, ஜெகன்மாதாவான பூமாதேவி. தெரியவா அதுக்கு சொல்றா, இவ இப்படி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு, பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு இப்படி பண்ணுவளோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லையா, அவ பூமாதேவியோ இல்லையோ, அவ தானே அத்தனை பேருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா தானே, அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவ தானே அம்மா. அவ என்ன பண்ணாலும் என்ன, இத்தனை குழந்தைகள் இருக்கு, ஒரு புள்ள போனா என்ன, அதனால ஒரு புள்ள போனாலும் மற்றவாழ்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணத்துல இப்படி கேட்டா போல இருக்குன்னு பெரியவா. அதனால எண்ணெயில மகாலட்சுமி இருக்கணும் அப்படின்னு. சரி ஆச்சா, இப்ப குளிக்கிறதுக்கு கம்பல்சரியா குளிக்க வச்சாச்சு. அடுத்தது மங்கள ஸ்நானமும் பண்ண வச்சாச்சு. அடுத்தது இதை எப்போ பண்றது, எண்ணெய் தேய்ச்சி மங்கள ஸ்நானம் கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காத்தாலாம் அங்க ஒழியாது சார், அதனால தீபாவளி அன்னைக்கு ராத்திரி பண்ணிக்கிறேன், இல்ல மத்தியானம் பண்ணிக்கிறேன், சாயந்தரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு ஒவ்வொரு டயத்துல பண்ணிட்டா என்ன பண்றது. அதுக்காக என்ன ஒரு கண்டிஷன், அடுத்த கண்டிஷன் அப்படின்னு, எந்த சமயத்துல அவன் வதம் ஆனானோ அந்த டயத்துல பண்ணணும். அது எப்போ அப்படின்னு, அந்த சதுர்தசி அப்படிங்கிற அந்த திதியில அந்த சூரியோதயத்துக்கு முன்னாலதான் அவன் வதமானான். அதனால அந்த டயத்துல அந்த சமயத்துல பண்ணணும் அப்படின்னு. சரி, அந்த டயத்துலயும் பண்ணணும்னா எக்ஸாக்டா இந்த டயம்னு இந்த ஒரு காத்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பண்ணிடுங்க அப்படிங்கிறப்பல ஏதோ ஒன்று சொன்னா தானே சரியா வரும். அதுக்காக என்ன பண்ணினார் அப்படின்னு, அந்த சமயத்துல அந்த ஆஸ்வீஜ மாசம்னு சொல்ல ஐப்பசி மாசத்துல கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு வெடிகாலத்தால அருணோதயத்துக்கு முன்னால, அருணோதய காலத்துல, அது சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னால இருக்கிறதுக்கு பேர் அருணோதய காலம்னு பேரு.
அருணன், அருணன்கிறது சூரியனோட சாரதி. சூரியன் வரத்துக்கு முன்னால அந்த அருணோதயம் அப்படின்னு பேரு. அந்த அருணோதய காலத்துக்குள்ள பண்ணிடணும், அப்ப பண்ணணும் அப்படின்னு டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எப்படி இல்லாம பாருங்க, குளிக்கிறதுன்னு வச்சாச்சு, அப்புறம் குளிக்கிறத மங்கள ஸ்நானம் பண்றதுன்னு வச்சாச்சு, அப்புறம் அன்னைக்கு கார்த்தால பண்றதுன்னு வச்சாச்சு. அந்த கார்த்தாலையும் பர்டிகுலர் டைம் இந்த அருணோதய காலத்துல பண்றது அப்படின்னா சூரியோதயத்துக்கு முன்னால பண்ணிடணும் அப்படின்னு. ஏன் இப்படி வச்சதுன்னு இதுல வேடிக்கை என்னன்னா, சாஸ்திர விதி என்னன்னா, சூரியோதயத்துக்கு முன்னால எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது. அபியங்கனம் அப்படிங்கிற எண்ணெய் தேய்ச்சி குளியல் சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு பொதுவான தர்மசாஸ்திர விதி. ஆனா தீபாவளி அன்னைக்கு மட்டும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால, சூரியோதயத்துக்கு முன்னால. அப்ப சூரியோதயத்துக்கு முன்னால அந்த அருணோதய காலத்துல எண்ணெய் தேய்ச்சின்னு தண்ணி விட்டுண்டாதான் கங்கா ஸ்நான பலன். அந்த டயத்துக்கு மட்டும்தான் எண்ணெயில எல்லாம் மகாலட்சுமி வாசம் இருக்கும், தீர்த்தத்திலாம் கங்கையோட வாசம் இருக்கும். அந்த டயம் மாறிடுதுன்னா அதுக்கப்புறம் கார்பரேஷன் வாட்டர் தான், அதுக்கப்புறம் இதய நல்லெண்ணெய் தான். அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் ஒரு டைம் சொல்ல முடியாது. அதனால நீ 4 முழுக்கெல்லாம் இங்கேயே இருன்னு சொல்லுவேன்னா நல்லா இருக்குமா அவள்கிட்ட? அதனால இந்த டயத்துக்கு மட்டும் நீ இருந்தா போதும். ஸோ அதனால அந்த டயத்துல எடுத்து எண்ணெயை தலையில வச்சுட்டு தீர்த்தத்தை விட்டுண்டோம் அப்படின்னா பண்ணணும். இதுல வேடிக்கை என்னன்னு, பொதுவா யாராலும் போயிட்டான்னு சொன்னா பச்சை தண்ணியில குளிக்கணும்னுமா, அதனால என்ன பண்ணான்னு அதுக்கு ஒரு மாத்தா இருக்கணும்னு அப்ப மட்டும் குளிக்கிறதே பச்சை தண்ணியில குளிக்கப்படாது, வெந்நீர்ல குளிக்கணும். பெரியவா சொல்றா. அவ அம்மா ஒல்லியோ, அதனால கருணை என்ன உள்ள போயிருக்கிறதே நல்ல குளிர் நாள்ல போயிருக்கான், மழை காலத்துல ஐப்பசியில இல்லை, அதுவும் வெடிகாலத்துல சூரியத்துக்கு முன்னால எண்ணெயும் தேய்ச்சுண்டு இன்னும் பச்சை தண்ணியை விட்டுண்டா இது ஜன்னி பிறந்து இதுகள்லாம் எடுத்துனா எல்லாருக்கும் சதுர்தேசி தீதியா எடுத்துனா என்ன பண்றது? அதனால என்ன வெந்நீர்ல குளிக்கணும் அப்படின்னா, இந்த வெந்நீர்ல குளிக்கிறது எப்படின்னு, காசியில கங்கை கரையில இருந்தா கூட எண்ணெயை தேய்ச்சுன்னு கங்கையில போய் குளிக்க கூடாது, வெந்நீர்ல குளிக்கணும். எல்லாரும் தீபாவளிக்காக கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு காசிக்கு போறோம் அப்படிங்கிற பெரியவா சொல்றா. என்ன பண்றது, பூமாதேவி மேல நம்பிக்கை இல்லை, வரம் கொடுத்த கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு நம்ம ஆத்திலேயே கார்பரேஷன் வாட்டர்லயே கங்கை வராங்கிறத நம்பலைன்னா தான் காசிக்கு போகணும். நம்புற வாளுக்கு எடுத்து எந்த தண்ணியா இருந்தாலும் எடுத்து தள்ள விட்டணும்னா கங்கை தான் அது. என்ன வரவா கேட்டவளும் பூமாதேவி, கொடுத்தவரும் பரம்பொருளான கிருஷ்ணர். அப்போ கங்கையில குளிக்கணும், அந்த வெந்நீர்ல குளிக்கணும். இப்படி பண்ணினால் இதுதான் தன் புள்ள கோணத்தை கொண்டாடுறதுக்கு. இப்ப என்ன பண்ணினா பண்டிகையா கொண்டாடணும்னா எல்லாம் மங்கள ஸ்நானம் பண்ண வச்சாச்சு, கங்கா ஸ்நானம் பண்ண, அதனாலதான் கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கறதுக்கு காரணம் கங்கா ஸ்நானம் அதுதான். இது நிஜமாவே ஒருத்தர் சொன்னார், ஏதோ பேச்சு வந்தது காசியை பத்தி, நீ காசிக்கு போயிருக்கியோ, கங்கா ஸ்நானம் பண்ணியிருக்கியான்னு அந்த கழகத்தை கிட்ட, எனக்கு அதுதான் இன்னும் பாக்கியமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு குறப்பட்டார். உடனே பெரிய, ஓ அப்ப நீ தீபாவளி நீ குளிக்க மாட்டேயாகும் அப்படின்னு. அது குளிப்பேன் அப்படின்னா, அப்ப அது கங்கா ஸ்நானம் தானே. நீ என்ன சும்மா உபச்சாரத்தை கேட்கறோன்னு நினைச்சுட்டு இருக்கியான்னு, சும்மா ஏதோ எக்ஸாகரேட் பண்ணி உபச்சாரத்துக்காக கங்கா ஸ்நானம் ஆச்சுன்னு கேட்க, இல்லை நிஜமாவே கங்கா ஸ்நானம் தான். எங்க வாத்தியார் இருந்தார், சிவடி ராஜேந்திர தீட்சிதர்னு. அவ தீபாவளி அன்னைக்கு தான் அவ பாட்டி போயிட்டா. பாட்டிக்கு இவர் தான், ஏன்னா அப்பா முன்னாலேயே போயிட்டார், அதனால பிதாமகிக்கு பேரன் கிருத்தியம் என்றாப்புல இருந்தது, இவர் தான் காரியம் எல்லாம் பண்ணினார். தேவசம் தீபாவளி அன்னைக்கு வந்துடும். பாட்டி பண்ண புண்ணியம் என்ன, தீபாவளி அன்னைக்கு பண்டிகை போட்டு எல்லா இடத்துலையும் பிரமாதமா பண்டிகை கொண்டாடின்னு இருக்காங்கன்னா இவ்விடத்துல கடைசி சமையல் இப்படி இருந்தது. சாந்த தண்ணிக்கு யாருன்னு கர்த்தாவா இருக்கிறவ எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாது, இதெல்லாம் விதி இல்லையா? அதனால இவர் பாட்டி போனத்துலேருந்து எண்ணெய் தேய்ச்சிக்க தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் போச்சு. இப்படி இருந்தது.
ஒரு தரம் பெரியவாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது இந்த பேச்சு வந்தது. கங்கா ஸ்நான பேச்செல்லாம் வந்து இவர் சொன்னார் தீபாவளி என்ன பண்றது, எனக்கு தான் அந்த பிராப்தம் இல்லாத போயிடுத்து. ஏன் உனக்கு என்ன அப்படின்னு. இல்லை பாட்டி அன்னைக்கு தான் போய் அன்னைக்கு சாதம் நான் அப்படியே எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. என்ன அப்படியா, பாட்டி அன்னைக்கா போனா? ஆமா. நீ தான் காரியம் பண்ணியா? ஆமா. ரொம்ப புண்ணியசாலிடா அவங்க பாட்டி. என்னன்னு எல்லா ராத்திரியும் சாந்தம் பண்ற கர்த்தா என்ன பண்ணான்னு ஏதோ ஒரு நதியிலையோ பக்கத்துல இருக்க நதியிலையோ இதுலயோ குளிச்சுட்டு மடியாதான் சாத்தம் பண்ணுவா, தண்ணியை விட்டு கார்பரேஷன் தண்ணியிலையான்னு குளிச்சாலும். ஆனா உங்க பாட்டி மட்டும் என்னன்னு சாதம் பண்ற கர்த்தா கங்கையில குளிச்சுட்டு கங்கா ஸ்நானம் மட்டும் தவசம் பண்றாப்புல இருக்கு பாரு. இவர் தவச தண்ணிக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கிறது கங்கா ஸ்நானம் பண்றதுன்னு தீபாவளி அன்னைக்கு அன்னைக்கு காத்தால குளிக்கல. என்ன பெரியவா சொல்றா, அசடு இந்த கங்கா ஸ்நானத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கும் சாஸ்திரத்துல அபியங்கனம்னு சொல்லியிருக்க எண்ணெய் தேய்ச்சிக்கிறதும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கியோன்னா இல்ல, இது விசேஷ விதி. அதனால இதுல அன்னைக்கு தவசமா இருந்தாலும் சரி, திங்களா இருந்தாலும் சரி, எல்லுவா இருந்தாலும் சரி, இதை விட சொல்லுவானே அன்னைக்கே அநேகமா அமாவாசையும் வந்துடும், தர்ப்பண தினம் பிதிரு தினம் தானே, எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சின்னு தானே இருக்கிறோம். ஏன்னு நீ வெறுமனை குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணல, சாத்தம் பண்ணல, கங்கா ஸ்நானமே பண்ணிட்டு ரொம்ப பியூரா பண்றோம் அப்படின்னு சொல்லி. அதனால இத்தனை நாள் நமக்கு தெரியாத இருந்திருக்க அஜ்ஞானத்துல ஏதோ சாத்த தினத்துல பிதிரு தினத்துல எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாதுங்கிறதுல வச்சுன்னு இருக்க. ஆனா இது அந்த விதி கிடையாது, இது விசேஷம். அதனால நீ அவசியம் தேய்ச்சிக்கணும்னு சொல்லி அதுலேருந்து அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து இவர் தீபாவளி அன்னைக்கு காலங்காத்தால இந்த கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் எப்பொழுதும் போல இவர் ஸ்நானம் பண்ணி சாதெல்லாம் பண்ணுது. அதை என் தீட்சியர் சொல்லுவார், இதுக்கு தான்ப்பா ஒரு பெரியவா வேணுங்கிறது அப்படின்னு. இதுக்கு தான் ஒரு பெரியவா வேணுங்கிறது. நம்ம ஏதோ இது 4 3 7ங்கிறாப்புல எத்தையோ கணக்கு போட்டு நம்ம படிச்சதை வச்சுட்டு இது சரி இது தப்பு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவள்கிட்ட என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கு, எப்படி அதை ஒரு விஷயத்த புரிஞ்சுண்டு அதை எடுத்து சொல்றாங்க. அது பெரியவாள்கிட்ட மட்டும் அன்னைக்கு அந்த டாபிக் பேச்சு வராத இருந்துருந்துன்னா ஆயுசு முழுத்துல இன்னி வரைக்கும் கங்கா ஸ்நானமே பண்ணாதான் இருந்திருப்போம், மிஸ் ஆனதுதான் மிச்சம். அப்படி எல்லாம் பண்ணியாச்சு. பண்டிகையா கொண்டாடணும் அப்படின்னா மீதி இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, அன்னைக்கு புதுசு கட்டிக்கிறது, ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றது. இப்ப பண்டிகைன்னாலே நமக்கு சாப்பாடு தான் வித விதமா. இந்த பட்சணங்கள்லாம் பண்றது, புது ட்ரெஸ். சில பேருக்கு வீம்பு என்னென்ன தீபாவளிக்கு முத நாள் வேணாலும் புதுசு எடுத்து கட்டிப்பா, இல்ல தீபாவளிக்கு மறுநாளானு கடைக்கு போய் வாங்கி கட்டிப்பா. நான் தீபாவளி அன்னைக்கு மட்டும் கட்டிக்க கூடாது. ஏன் அப்படின்னு, நான் அதெல்லாம் அந்த தீபாவளி வழக்கெல்லாம் வாங்குற வழக்கம் கிடையாது, சும்மா எல்லாம் பெரியவாசரம் அப்படியான வீம்பா இருந்து ஒரு விஷயத்த சாஸ்திரத்தை ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணணுமா, அதுல ஒரு குஷி. அன்னைக்கு பண்டிகைங்கிறதுனால அன்னைக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு நேதி வந்து அடியிலேருந்து ஆரம்பிச்சு தீபாவளி இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்லுவார. அதுல உல்காதானம் அப்படின்னு, உல்காதானம் அப்படின்னா அன்னைக்கு அந்த வெளிச்சத்தை, அதாவது மத்தாப்பு கொளுத்துறதுக்கு பேர் உல்காதானம்னு பேரு. இந்த பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கோம், தீபாவளி நரக சதுர்தசி ஸ்நானம் உல்காதானம் அப்படின்லாம் போட்டிருக்கோம். உல்காதானம் அப்படின்னா நாம் ஏதோ ஹிரண்ய கர்ப்பஸ்தானே எதையான வெத்தலைபாக்கில் வச்சு கொடுக்குற தானமாக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். மத்தாப்பு கொளுத்துறது அத அந்த காமிக்கணுமா, வெளியில கொண்டு காமிச்சா என்னன்னு அந்த பிதிருக்கள்லாம் அந்த வெளிச்சத்துல சத்கதிக்கு போறா அப்படின்னு சொல்றது. அதுலயும் பாருங்களேன், மத்தாப்பு கொளுத்துன்னு சொன்னாக்க ஏதான உடனே பொலிவுட் ஆறுது, அத்தை பண்றது இதை பண்றதுன்னு ஏதானு பண்ணிட்டா, பேன் பண்ணிட்டா என்ன பண்றது. அதனால என்ன பண்ணா இருக்கும், அதாவது நம்ம ஹிந்துஸ்லாம் எவ்வளவு வந்து இக்னோரண்டா இருக்கும், அதனால மற்றவாளுக்கெல்லாம் நாஸ்திவாளுக்கெல்லாம் எவ்வளவு அட்வான்டேஜா இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றோம். நம்மளும் உடனே ஆமா ஆமா சொல்றது வாஸ்தவம் தான், பேன் பண்ணணும், மத்தா பயப்படாது பொலிவிட்டாரு அப்படின்னு. இல்ல, அது பண்ணியே ஆகணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உல்காதானம் அப்படின்னு சொன்னா கதி அடைவா சத்கதி அடைவான்னா உடனே நமக்கு ஒரு சென்டிமெண்ட்ல அதை பண்ணணும்னு தோணும் இல்லையோ.
இதுக்கு என்ன பலன்னு தெரியாததுனாலதான் நாம பண்றதுக்கு அஸ்ரத்தை காமிக்கிறோம். இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த விதி எல்லாம் சொல்லிட்டு இத்தனையும் ஆச்சா. நரகாசுர வதம் ஆயிடுத்து. பூமாதேவி வந்து வரமும் கேட்டா, கொடுத்தாச்சு. இவர் சர்ன்னு கிளம்பி திருப்பி துவாரகைக்கு வந்துட்டார். வந்தாக்க என்ன ஆயிடுத்துன்னு, இவருக்கு ஒரு தோஷம் வந்துடுத்து, இவருக்கு ஒரு பாபம் வந்து ஒட்டித்து. என்ன பாபம்னு, வீரஹத்தி தோஷம். அது என்ன ஒரு கிளியரா இருக்கு தெரியுமா சாஸ்திரம். அவன் என்னதான் அயோக்கியனா இருந்தாலும் மாவீரன், வீர தீர பராக்கிரமன், சூரன். அதனால சில பேரெல்லாம் வதம் பண்ணினா கொன்னா இந்த தோஷங்கள்லாம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுல வேதம் படிச்சவனை சொன்னா கொன்னாக்க பிரம்மஹத்தி தோஷம்னு, பிராமணன் கொன்னா பிரம்மஹத்தி தோஷம் வரும். பிராமணனை கொண்டான்னா வேதம் படிச்ச பிராமணன். வேதம் படிக்கலைன்னா, முழுக்க படிக்கலைன்னா கூட காயத்ரி உபதேசம் ஆயிருக்கும் இல்லையோ, அட்லீஸ்ட் ஏதோ லைஃப்ல ஒரு நாளைக்கான காயத்ரி ஜபம் பண்ணிருப்போம் இல்லையோ. வேதத்தோட சாரம்னா அது. அதனால அவனை கொன்னாக்க பிரம்மஹத்தி தோஷம் வரும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் வரும்னு வேடிக்கையா இருக்கு. நம்ம ஏதோ ஏதோ கச்சாமச்சான்னு என்னத்தெல்லாமோ தலைக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு எப்படி இல்லாம ஒரு விஷயத்த கொண்டாமனான்னு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டேன். இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தாக்கா அதை போக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இப்ப ஜோசியாலாம் புதுசா ஒரு நவீன ஜோசியாலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன, திருடமருதூர்ல போய், மத்திய அர்ஜுனுங்க திருடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவில், அங்க கிழக்கு கோபுர வாசல்ல என்ன பிரம்மஹத்தி இருக்கு. உலகத்திலேயே பிரம்மஹத்திக்கு சன்னதி உள்ள இடம் அது ஒண்ணுதான். ஏன் அப்படின்னு, பாண்டியராஜாவை பிடிச்சது. திருவிளையாடல் புராணத்துல வருது. பாண்டியராஜாவுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. எப்படின்னா, காட்டுல வேட்டையாட போனார். வேட்டையாடிட்டு வரத்தே திரும்பி வரணும். திரும்பி அவசரமா வரத்தே அவரோட குதிரை, அந்த குதிரை வேகமா வருது. மதுரைக்கு வர சமயத்துல வழியில, காட்டு வழியில ஒரு எலும்புந்தோலுமா ஒரு பிராமணன், அவர் முடியாத அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கிறது. இந்த குதிரை என்ன விட்டு அது மேல முதிச்சுன்னு வந்துடுது. முதிச்சுன்னு வந்தா அந்த குதிரைன்னா, ராஜாவோட குதிரையெல்லாம் எப்படி இருக்கும், அதுவும் ஃபாஸ்டா வேற வருது. இவரோ எலும்புந்தோலுமா இப்பவா அப்பவான்னு கிடக்கார், மயங்கி விழுந்து கிடக்கார். அந்த குதிரை முதிச்ச தோஷத்தினால அந்த பிராமணன் போயிட்டார். மேல உட்காந்து பாண்டியராஜாவுக்கு தெரியாது. இவன் வந்துட்டான், அரண்மனைக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது, இவனுக்கு வர வழியில யாரோ இந்த குதிரைக்கு அடியில பாவம் ஒரு வயசான பிராமணன் போயிட்டார், வேதம் முடிச்சவர். அவர் அந்த குதிரை முயற்சித்தினால போயிடுத்துன்னு தெரிஞ்சுது. ரொம்ப இப்போ ஃபீல் பண்ண, ஐயோ அது தெரியாது போயிடுத்தே, அப்பவே வேணும்னு பண்ணல, இவனுக்கே தெரியாது. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் குதிரை குழம்படிப்பட்டு ஒரு அந்தனர் போயிருக்காரு அப்படின்னு. ஆனா என்ன ஆயிடுத்துன்னு, தெரியாத பண்ணினாலும் தப்பு தப்பு தான், பாபம் பாபம் தான். குழந்தை ஏதோ தெரியாத கொண்டு நெருப்புல கையை வச்சுதுங்கிறதுனால நெருப்பு உடனே ஐயோ பாவம் குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம சுடக்கூடாது, விவரம் தெரிஞ்சா வந்து வச்சாக்க சுடலாம்னு இருக்குமான்னு வந்துடுத்து. அதனால என்ன ஆச்சுன்னு, பிரம்மஹத்தி தோஷம் வந்தா என்னெல்லாம் இண்டிகேஷன், முதல்ல உருவமே மாறுமா. ராஜான்னா எப்படி இருக்கான், அதுவும் பாண்டிய ராஜாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கா. அதுல என்ன சோமசுந்தர பாண்டியன் அப்படின்னு, சுந்தர பாண்டியன் அப்படின்னு பரமேஸ்வரனே ராஜாவா ஆட்சி பண்ணி இருந்திருக்கார். அவருக்கு பிள்ளையா யாரு பிறந்தானர், உக்ரபாண்டியன் யாரு பிறந்தானர், முருகனே பிறந்தார்னு சொல்றது திருவிளையாடல். அப்படி இல்லாம இருந்த பாண்டிய குலம் இல்லையா, அதனால எப்படி தேஜஸோட இருந்திருப்பார் அப்படின்னு. தேஜஸ்லாம் முதல்ல என்ன பண்ணோம்னர், மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கும், எண்ணெய் வெளியிறாப்புல இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறும், இப்படி எல்லாம் பண்ணி ஒரு ரூபத்திலேயே காமிக்கும் அந்த தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, மனசு ரொம்ப ஒரு அமைதி இல்லாத, ரொம்ப கச்சாமிச்சான்னு ஏதோ ஒரு அனாவசியம் சம்மந்தம் இல்லாத ஒரு பயம், சம்மந்தம் இல்லாத ஒரு இது, இப்படி எல்லாம் போட்டு ரெட்டி எடுக்கும்.
இப்படி எல்லாம் ராஜாவுக்கு வந்துடுத்து. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன இப்படி திடீர்னு ஆயிடுத்து புரியல. உடனே ஜோசியார்லாம் கேட்டா எல்லாரும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கு உண்டான சாஸ்திரம் தெரிஞ்சவெல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணா, உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. அது எப்படி வந்தது அப்புறம் தான் தெரியுது எப்படி வந்ததுன்னு. அப்புறம் உடனே சொல்றா, கூட வந்தவெல்லாம் இவர் வேட்டைக்கு போனா கூட வந்துருப்பாள் இல்லையோ, இல்ல இல்ல அதனாலதான் இருக்கும். அப்ப குதிரையில வரத்தே பார்த்தார். என்ன பண்ணேன்னு தெரியல. எனக்கு அதுக்காக என்னெல்லாமோ அன்னதானம் பண்ணி பார்த்தார், அத்தை பண்ணினார், இத்த பண்ணார், பிராயச்சித்தெல்லாம் பண்ணார். ஒன்னுத்துக்கும் அந்த மெசீராக்குல தெரியல. அதனால சுந்தரேஸ்வர்கிட்ட போய் அழற, தெரியாதுதானே நடந்தது, அதுக்காக இப்படி ஒரு தண்டனையா? எனக்கு என்ன பண்ணினாலும் தெரியல, எனக்கு மனசு சாந்தி ஏற்பட மாட்டேங்கிறது, என்ன பண்ணதுன்னு புரியல. உன்னை தானே நம்பியிருக்கும், உன்னோட குலம் தானே, இந்த வழுதியான எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா உனக்கு இல்லையா, நீ தான் அனுகிரகம் பண்ணும், இதுக்கு என்ன தீர்றதுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்கு பண்ணணும் நீனே சொல்லுவேன். சுந்தரேஸ்வர்கிட்ட கேட்டா அவர் அசிரீரியா சொன்னார், கவலைப்படாத, நீ நல்லவன் தான், தெரியாதான் பண்ண, ஆனா யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான், அதுக்கு உண்டானதை நீ அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை அந்த பாவத்துக்கு இத்தனை நாள் பலனை அனுபவிச்சுட்ட, அது தீர்ற வேலை வரது, உனக்கு அனுகிரகம் பண்றேன். நீ என்ன பண்ணுன்னு நேர சோழ தேசத்துல மத்தியார்ஜுனத்துல போய் மகாலிங்கத்தை பாரு, தரிசனம் பண்ணு, உனக்கு போயிடும்னு. மகாலிங்க தரிசனம் பண்ணு போயிடும்னு. பாண்டியராஜாக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னர், என்னையும் அதை நம்பாடு இப்படி சேம் சைட் கோல் போடுறப்ப ஏன்னர், எப்போதுமே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கு தான் வெட்டுப்பழி குத்துப்பழி, பகன்னா அப்படி ரெண்டு பேருக்கும். அப்படி இருக்கு ஒரு சத்ரு ராஜ்யத்துல இருக்கிற சுவாமி போய் நம்மளை பாருன்னா எப்படி முதல்ல போறது? சாதாரண ஆளா இருந்தா நம்ம பாட்டுக்கு சத்தப்படாத போயிட்டு வந்துடலாம். இவன் பாண்டிய ராஜாவே நம்ம நாட்டுக்குள்ள வரான்னா உடனே சோழனுக்கு என்ன வரும்? முதல்ல இவன் ஏன் இங்க வரான் அப்படின்னு உடனே சண்டைக்கு வந்தான்னா என்ன பண்றதுன்னு தெரியல, நான் எப்படி போவேன்னு. உடனே அவர் சொன்ன, அதுக்கும் வழி சொல்றேன் இருன்னு. என்னன்னு, இப்போ சோழ ராஜாவுக்கு போய் புத்தியை கலக்கிறேன், என்ன பண்ணுன்னு, உன் மேல படையெடுத்து வராப்புல பண்றேன், அவன் இங்க வராப்புல பண்றேன், உன் பாண்டிய நாட்டுக்கு வராப்புல பண்றேன், ஆனால் நிச்சயம் அதுல அவன் ஜெயிக்காத பண்ணிவிடுறேன். என்ன பண்ணுன்னு, அவன் புறமுதுகிட்டு ஓடுறாப்புல பண்றேன், உங்ககிட்ட தோத்து போய் அவன் ஓடினா போறோம், தப்பிச்சு ஓடினா போறோம்னு போறாப்புல பண்றேன். நீ என்ன பண்ண, அவனை துரத்தின்னு போறாப்புல ஓடுன்னு. துரத்தின்னு போறாப்புல போய் சோழ தேசத்துக்குள்ள போய் திருடமருதூர் போயிடுன்னு. திருவிளையாடு புராணத்தை கேட்டா இவர் என்ன சினிமா கதை எழுதுறாப்புல அதை விட பிரமாதமா எழுதுற சுந்தரேஸ்வரர். இப்படி பண்ணி பாண்டிய ராஜா உடனே அதுக்கு ஏத்தாப்புலயே சோழ ராஜா வந்து கடுமையான சண்டை நடந்து அதுல அவன் புறமுதுகிட்டு ஓட, இவர் பாண்டிய ராஜா துரத்திண்டு போய் அவர் என்ன பண்ண, ராஜாவை விட்டார், திருவிடமருதூருக்கு போயிட்டார். போனார், உள்ளுக்குள்ள போன. இப்போ இவ போறதையெல்லாம் பின்னால இந்த தோஷம் துரத்திண்டே வருதா பிரம்மஹத்தி. இப்ப இந்த மகாலிங்கத்தை ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சோன்னு மட்டும் என்னன்னு, இதால உள்ள போக முடியல, அந்த ஈஸ்வர சாநித்தியம் இது போக முடியல, வழியிலேயே வாசல்ல நின்றுது. நின்றுண்டா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோன்னு மகாலிங்கம் என்ன பண்ணார், அசரீரி கொடுத்தார், சொன்னபடியே வந்துட்ட, எப்போ என்ன தரிசனம் பண்ணியோ உன்னோட பிரம்மஹத்தி தோஷம் போயிடுத்து, இப்போ இந்த தோஷம் பிரம்மஹத்தி வாசல்லையே நிற்கிறது, அதனால நீ என்ன பண்ணின, மேற்கு கோபுரத்து வழியால மரியாதை பாண்டிய நாட்டை பார்க்க போயிடுன்ட்டு. ஏன்னா அது என்ன நினைச்சுட்டு, இப்படித்தானே போனா இந்த பக்கம் தான் வருவார், பிடிச்சிக்கலாம், திருப்பி துரத்தலான்னு பார்த்தது, அவன் அப்படி போயிட்டான். அதனாலேயே இன்னைக்கும் திருடமருதூர்ல மேற்கு கோபுரத்துக்கு பேர் பாண்டிய கோபுரம்னே பேரு, பாண்டிய ராஜா கட்டின கோபுரம்னே பேரு. அவர் போய் மதுரைக்கு போயிட்டு தின்னுட்டு, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கிற அப்ப பாண்டியனை துரத்தின்னு வந்து பிரம்மஹத்தி இன்னும் இருக்கு திருடமருதூர்ல கிழக்கு கோபுரத்திலேயே. அதனாலதான் இன்னைக்கு சம்பிரதாயம் என்னென்ன, திருடமருதூர் கோயில்ல மட்டும் இந்த கிழக்கு கோபுரத்துல போனாக்க அதே இடத்துல திரும்பி வராத வேற வழியால வருதுங்க. இப்படி இருக்கா. இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பிரம்மஹத்தி தோஷ போக்குறதுக்கு இப்போ நவீன ஜோதிஷர்லாம் என்ன சொல்லிருக்காங்க, இந்த திருடமருதூர்ல போய் இந்த பிரம்மஹத்திக்கு அர்ச்சனை பண்றது, பிரம்மஹத்தி அஷ்டோத்திரம், பிரம்மஹத்தியே நமஹ,
அதுக்கு அர்ச்சனை பண்ணி அங்க வரிசையா எல்லாரையும் உட்காத்தி வச்சு அந்த பிரம்மஹத்தி பிரசாத மாலையை எடுத்து கழுத்துல போட்டு பிரம்மஹத்தி பிரசாதத்தோட ஆத்துக்கு வந்து, இதை விட கன்றாவி உண்டோ, இதை விட அறியாமை உண்டோ அப்படின்னு. இதுக்கெல்லாம் பேர் தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னா என்னென்ன, இப்படிலாம் கச்சாமச்சான்னு ஒரு லாஜிக் இல்லாத நினைக்கிறதுக்கு தான். நீங்க ஏதோ பேச்சு வந்து வர சொன்ன, மாமா நீங்க பாருங்க வீடியோவில் பாருங்க, அது கோவில்ல இப்ப பெரிய அது ஒரு பெரிய பிசினஸ். குருக்களுக்கெல்லாம் இப்ப நல்ல நிறுத்துவது எல்லாம் வரிசையா எல்லாம் உட்கார்ந்து பிரம்மஹத்தியெல்லாம் கழுத்துல மாலையும் போட்டு உட்காந்து வச்சு, ஏன் பிரம்மஹத்திக்கு அர்ச்சனை பண்ணுவாட? இந்த பிரம்மஹத்தி எங்க போச்சுன்னு, பாண்டியனை பிடிச்ச பிரம்மஹத்திய அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, வெளியில நின்று கொடுத்து. எதனால? உள்ளுக்குள்ள போயிருக்க மகாலிங்கத்தை பார்த்ததுனால. அதனால நேர பிரம்மஹத்தி தோஷம்னா மகாலிங்கம் காலில் போய் விழுவாடா, பிரம்மஹத்தி காலில் விழுவாடா? 7 நாட்டு சனி படுத்துறது அப்படின்னா நேர உள்ளுக்குள்ள இருக்கிற பரமேஸ்வரனான கர்ப்பாணீஸ்வர காலில் விழுவாள, வாசல்ல இருக்கிற வாயில் காப்புல சனி காலில் விழுவாள? திருநள்ளாருக்கு போய் அந்த குருக்கள் சொன்னார். ஒரு தரம் பேர்கிட்டே பார்த்தா சுவாமி சன்னதியில காக்கா இல்ல, வாசல்ல பார்த்தா கூட்டமான கூட்டம். நான் நினைச்சிருந்தேன், ஐயோ இவ்வளவு கூட்டமா இருக்கு, உள்ளுக்குள்ள சாமியே பாக்குறதுக்கு கியூல நிக்கணுமாக்குன்னு. அவர் கியூல நின்று இருக்கவா நீ ஒத்தனானும் உள்ள வந்தேன்னு. அந்த குருக்கள்கிட்ட கேட்டேன், என்னம்மா அது அப்படின்னு. அதான் சனி படுத்துற பாடு அப்படின்னு. அந்த சனியை பாருங்கோ, உள்ளுக்குள்ள சுவாமியை பார்க்க விடாத அங்கேயே வாசலையே துரத்தி அனுப்பிச்சுடுறது. அப்படி அந்த வேதம் படிச்சவனுக்குன்னா பிரம்மஹத்தி தோஷம் வரும் அந்த பாவத்துக்கு. அதே மாதிரி வீரனா இருந்தான்னா, வீர தீர பராக்கிரமத்தோட அவனை வதம் பண்ணினா வீரஹத்தி தோஷம் அப்படின்னு. வீரனை கொன்னாலும் பார்ப்போம். 3வது சாயாஹத்தி தோஷம் அப்படின்னு. சாயன்னா புகழோட இருக்கிறது, நல்ல பேரு புகழ் சௌக்கியமா செல்வாக்கோட ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, அந்த பேர் புகழோட செல்வாக்கோட இருக்கிறவால வதம் பண்ணினோம்னா அதுலயும் வரலாம் இல்லையா, பொறாமையில வரலாம், அத்தை பண்ணலாம் இதை பண்ணலாம். அவர் அப்படி இருக்காரு ஃபேமஸா, நம்மளால இருக்க முடியலையேன்னு தானே பண்ணலாம் இல்லையோ. அப்படி பண்ணினாக்க சாயாஹத்தி தோஷம் வந்துடும். எப்படி பாருங்க, வேதம் படிச்சவனை கொன்னால் பிரம்மஹத்தி தோஷம் வரும், வீர தீர பராக்கிரமத்தோட இருக்கிறவனை கொன்னா வீரஹத்தி தோஷம் வரும், பேரு புகழோட இருக்கிறவனை கொன்னா சாயாஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு. ராமருக்கு இந்த 3 தோஷமும் வந்தது. ஏன்னு, ஒரு ராவணனை கொன்னதுனால 3 தோஷம். என்ன, அவன் 3 பிரம்மாவோட பேர்னா இருந்து சாமகானம் பண்ணி வேதத்தை அத்தியனம் பண்ணினவன். அதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. ராமேஸ்வரத்துல போக்கின்ற வீரஹத்தி தோஷம் அப்படிங்கிறத தான் பட்டீஸ்வரத்துல போக்கிக்கிற, அதாவது வேதாரண்யத்துல அதாவது வீரஹத்தியத்தை போட்டிக்கிற. சாயாஹத்தி தோஷம்ங்கிறது இதுல வேதாரண்யத்துல அந்த வீரஹத்தி தோஷத்தை போக்கிற. சாயாஹத்தி தோஷத்தை தான் பட்டீஸ்வரம்ங்கிற கஷேத்திரத்துல போக்கிறதா ஸ்தல புராணம் சொல்லுது. ஆனா கிருஷ்ணருக்கு இங்க என்ன பண்ணிட்டுன்னு, இவன் நல்ல வேளை நரகாசுரன் இது அத்தியனம் பண்ணாததுனால இவருக்கு வீரஹத்தி தோஷம் வந்தது. அது இவருக்கு துவாரைக்கு போய் மனசு ரொம்ப தான் சொன்னேன். இந்த தோஷங்கள்லாம் வந்து முதல்ல இண்டிகேஷன் மனசு சஞ்சலம். இந்த தோஷத்துக்கு காரணமே சஞ்சலம் தான். ஏன்னா நம்மள அறியாத நம்ம பண்ற என்னதான் இருந்தாலும் மனசாட்சி உறுத்துங்கிற இல்லையோ, அத மாதிரி நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தினால நமக்கு மனசு பாதிக்கிறது. அப்படி மனசு பாதிச்சது, இவர் ரொம்ப வருத்தப்பட்டார், இப்படி ஆயிடுத்தேன்னு. அப்ப என்ன பண்ணலான்னு பரமேஸ்வரன்ட்ட கேட்கிற, பிரார்த்தனை பண்ற. நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிவபக்தரா கிருஷ்ணர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். மகாபாரதத்தை பார்த்தா தெரியும். மகாபாரதத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பீஷ்ம உவாச்ச, பீஷ்மர் வந்து தர்மபுத்தருக்கு சொன்னதா. அதப்போ அதே தர்மபுத்திரர் கேட்கிறார், எனக்கு விஷ்ணுவோட பெருமை தெரியறப்ப நாமா சொன்னாப்புல பரமேஸ்வரனோட பெருமை தெரிஞ்சுக்கணும், அந்த சிவனோட சஹஸ்ரநாமத்தை சொல்லணும்னு. அதுக்கு பீஷ்மரோட வார்த்தை உடனே சொல்றார், எங்கிட்ட கேட்கிறேப்பா, அந்த பரமேஸ்வரனோட பெருமையை சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குங்கிற. சொல்றவர் யாரு? பீஷ்ம பிதாமகர். கிருஷ்ணர் மெனக்கிட்டு சொல்லி அழிச்சுன்னு வர்றார். இதோ தாத்தா போப்பரா,
இனிமே அவரை விட்டா தர்மாத்மா தர்மம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எல்லாத்தையும் இப்பவே கேட்டு வாங்கின்னு என்னென்ன வேணுமோ எல்லா தர்மத்தையும் அவர் வாயால உபதேசம் வாங்கிக்கோன்னு சொல்லி அழிச்சுன்னு வர்றார். இவர் அம்பு படுக்கையில படுத்துன்னுக்கிற இடத்துக்கு. அப்படி கிருஷ்ணரே இவர் வாயால கேட்டுண்டா தர்மங்கள் எல்லாம் நல்ல விஷயத்தை கேட்டுனா பெருமைன்னு தேடின்னு வந்த அந்த பீஷ்மர் சொல்றார், பரமேஸ்வரனோட பெருமையா அவனோட நாமாவசரத்துக்கு எனக்காப்பா சக்தி இருக்கு, எனக்கு இல்லப்பா அப்படின்ட்டு அப்ப சொல்ற. சரி இவருக்கு இல்லைன்னா யாருக்கு இருக்கும்? அப்போ உடனே சொல்ற, அந்த பெருமை முழுக்கலும் தெரிஞ்சு சொல்றதுக்கு யோகியதை உள்ள உனக்கு பக்கத்துல இருக்காரு பாரு, அவன் தான்பாங்கிற கிருஷ்ணரை காமிச்சு. அதனால அவர் வாயால கேட்டுக்கோங்க. மகாபாரதத்துல கிருஷ்ணோ வாச்ச, விஷ்ணு இந்த சிவசகஸ்திரநாமங்களும் கிருஷ்ணர் சொன்னது. கிருஷ்ணர் தனக்கு எப்படி தெரியும்னு சொல்றார். உபமன்யு ரிஷி எனக்கு உபதேசம் பண்ணி, தண்டிங்கிற ரிஷி அவருக்கு உபதேசம் பண்ணி, உபமன்யு எனக்கு உபதேசம் பண்ணி, அதை நான் உனக்கு இப்ப சொல்றேன் பாரு. எதுக்காக இவர் கைலாசத்துல போய் நான் தபஸ் பண்றது எல்லாம் சொல்றேன். எதுக்காக? ருக்மணிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுனால கைலாசத்துல போய் தபஸ் பண்ணாராம் கிருஷ்ணர். அப்படி தபஸ்னால பிறந்ததுதான் கிருஷ்ணருக்கு பிரத்யும்னன் முதலான 7-8 குழந்தைகள் பிள்ளைகள் ருக்மணிக்கு பிறந்தது. அதே மாதிரி தனக்கும் ஒரு பிள்ளை வேணும்னு ஜாம்பவதி ஆசைப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்றா, நீங்க ருக்மணிக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக பிள்ளை வேணும்னு கைலாசத்துல போய் தபஸ் பண்ணி சிவனோட அருள்னால வாங்கினாலும் இல்லையோ, அதே மாதிரி எனக்கும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்கு, திருப்பி கைலாசத்துக்கு போங்கிற போய் தபஸ் பண்ணி பரமேஸ்வரங்க எனக்கு குழந்தை வார்த்தை கொடுங்க. அதுக்காக தான் இவர் திருப்பி போறார். அப்படி போறதே தான் நான் கைலாசத்தை தபஸ் பண்ண போறதே எனக்கு உபமன்யு ரிஷி சொல்லி நான் அந்த சிவசஹஸ்ரநாமத்தை சொன்னேன். அதனால எனக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தைகள்லாம் பிறந்தேன். அதனால்தான் வேடிக்கையா இருக்கும், இந்த கிருஷ்ணரோட குழந்தைகள் பேர்லாம் பார்த்தா ஒரே சிவநாமாவே இருக்கும். சாம்பன்னே பேரு ஜாம்பவதி பிள்ளைக்கு பேர். அப்படி இருந்திருக்க. சோமநாத்துல போய் பார்த்தா தெரியுது அங்க அந்த பரமேஸ்வரனை எப்படி கிருஷ்ணர் உபாசனை பண்ணியிருக்க அப்படின்னு. அதனால இவருக்கு சிவனை பிரார்த்தனை பண்ண. சிவன் சொல்றார் உடனே, வாஸ்தவம் தான் வீரஹத்தி தோஷம், அதை போக்கிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுன்னு. அதே நரக சதுர்தசி அன்னைக்கு என்ன பண்ணு, கங்கையில எல்லாத்துக்கும் சர்வ பிராயச்சித்தம், என்ன தோஷமா இருந்தாலும் கங்கையில மூழ்கினா போயிடுங்கிறது ஜென்ரல் ரூல். ஆனால் ஒரு ஜென்ரல் ரூலையே சொன்னோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தாபத்தோட வரத்தே பொதுவா இருக்கிற காரியத்தை சொன்னோம்னா நமக்கு சப்புன்னு போயிடும். அது பண்ணா பொறுங்குறேன் அப்படின்போம். அதனால கொஞ்சம் நம்ம திருப்திக்காமனு கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லணும். அதனால சிவன் என்ன பண்ணாரான்னு, கங்கா ஸ்நானம் பண்ணுன்னா, ஐயோ நானே அந்த கங்கா ஸ்நானம் பண்ணா அவர் வரம் கொடுத்துருக்கேன், என்னையும் அதையே பண்ணுன்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனால கங்கைக்கு சமமா என்னென்ன காவேரி ஸ்நானம் பண்ணு, அதே நிறைய சதுர்தசியில காவேரி ஸ்நானம் பண்ணு அப்படின்னு உபதேசம் சொல்றார். சரி காவேரியில போய் எங்க குளிக்கிறது? அது தலைக்காவேரி கூர்கிலேருந்து ஆரம்பிச்சு பூம்பட்டினம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஓடுறது. எங்க வேணா போய் குளிக்கலாம், எங்க ஆத்துக்கு பக்கத்திலேயே காவேரியில குளிக்கலாமா அப்படின்னா அதுக்கும் ஒரு ஸ்பெஷல், எல்லாமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டாதான் அதுல ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப ஜென்ரல் ரூலா இருந்ததுன்னா தானே அப்படின்னு போயிடும். அதனால என்ன பண்ணுன்னார், அந்த காவேரியில குளிக்கிறதுலயும் ரொம்ப உயர்ந்த இடம்னார் கௌரி மாயூரங்கிற மாயவரம். அம்பாள் மயிலா பூஜை பண்ணினது 2 இடத்துல. எப்படி மயிலாப்பூர்னு சொல்றப்பல கற்பகாம்பாளா அந்த மயிலா பூஜை பண்ணாலும், அதே மாதிரி அபயாம்பிகையா இங்கேயும் மயூரத்துல மயிலா பூஜை பண்ணது கௌரி மயூரம் அப்படின்னு உயர்ந்த க்ஷேத்திரம். அதனால அந்த துலா மாசத்துல, ஏன்னா அந்த ஐப்பசி அஸ்வீஜம்னாலே துலா மாசம்தான், அப்போ நீ போய் மாயவரத்துல இந்த துலா கட்டம்னே இருக்கு, அங்க போய் ஸ்நானம் பண்ணு, இந்த வீரஹத்தி தோஷம் உனக்கு போயிடும், நரகாசுரனை கொன்ன அந்த பாபம் போயிடும்னு கிருஷ்ணருக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்றார். பெரியவாசரா நீ உபதேசம் பண்ணிட்டு சரி நீ போய் குளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் மச்சினர் இல்லையோ ஒரு ஸ்பெஷல் தான். அதனால என்ன பண்ணாரான்னு, வா நானும் உனக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறேன்னு அழிச்சுன்னு பண்ணாராம். இவரும் இந்த துலாகட்டத்துல மயூரத்துல ஸ்நானம் பண்ணினா
அப்படி ஸ்நானம் பண்றதுனால தான் இதுக்கு பேர் துலாகட்டம்னு பேரு. இன்னைக்கு அதுக்கு பேர் லாகடம் பெரியவா சொல்ற. துலாகட்டத்தையே எப்படி எழுத்தெல்லாம் உதுத்துட்டு கடைசியில லாகடமா எடுத்து, துலாகட்டத்துல முதல்ல தூப எடுத்து, அடுத்தது லாகட்டமா இருந்தது. அதுலயும் என்ன பண்ணுங்க, இட்டு எடுத்து போய் கடைசியில லாகடம்னு ஆயிடுத்து. ரிஷப தீர்த்தம் அப்படின்னு பேரு. அந்த ரிஷப தீர்த்தத்தெல்லாம் மயூரநாதர் அபயாம்பிகையோட வந்து தீர்த்தவாரி பண்ணுவார். அங்க பண்ணு அப்படின்னு. இப்படி இவரை காவேரி ஸ்நானம் பண்ண வச்சு கிருஷ்ணர் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். எப்போ இன்னமும் பண்ணிட்டு இருக்கார். வருஷம் தீபாவளி அன்னைக்கு கிருஷ்ணர் அங்க வந்து காவேரியில ஸ்நானம் பண்றதா ஐதீகம் நமக்கு புராண அந்தரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூரியோதயமானோடனே எல்லாரும் போய் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. காவேரி கரையில இருக்கிறவா காவேரி ஸ்நானம் பண்ணுவா. அப்படி இல்லைன்னாலும் நாமெல்லாம் என்ன பண்றோம்னு அன்னைக்கு திருப்பி இன்னொரு தரம் ஸ்நானம் பண்றோம். தீபாவளி இன்னைக்கு ஆமா, அது பச்சை தண்ணியில பண்ணணும். காவேரியில வெந்நீர் ஓடாது, அது பச்சை தண்ணியில தான் பண்ணியாகணும். மற்ற ஸ்நானம்னாலே நமக்கு பச்சை தண்ணி தான். இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் விதிவிலக்க உஷ்ணோதகம். திருப்பி ஸ்நானம் பண்ணோம். நாம என்ன எத்தனை பேர் பண்ணுவான்னு தெரியாதோ, அன்னைக்கு அமாவாசை இருந்து தர்ப்பணம் பண்ணணும்னாக்க திருப்பி 2வது தடவை ஸ்நானம் பண்றோம். ஆனால் ரெகுலரா நியாயமா பார்த்தாக்க கார்த்தால அருணோதயத்துக்கு முன்னால அருணோதயத்துல கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் சூரிய இதெல்லாம் ஆனோன்னு துலா காவேரி ஸ்நானம்னு நினைச்சுன்னு காவேரியை நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ணினா காவேரி ஸ்நான பலன் உண்டு. அன்னைக்கு பண்ணினோம்னா கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் 2 ஸ்நானமும் நமக்கு கிடைக்கிறது. இப்படி 2 ஸ்நானத்தையும் அனுகிரகம் பண்றதுக்கு காரணமா இருந்த இந்த தீபாவளி, அதனாலதான் என்ன பண்ண இருக்கிறதுலயே பண்டிகையிலேயே தீபாவளி மட்டும் ஸ்பெஷலா இருக்கு. பெரியவா சொல்றாப்புல பண்டிகையில எல்லாம் சூப்பர் ஸ்டாரா ஹீரோ. எத்தனையோ பண்டிகை இருந்தா கூட தீபாவளிக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, இது காரணம் என்னன்னு, இதுல பகவானான விஷ்ணுவான கிருஷ்ணரும் பரமேஸ்வரனும் சேர்ந்து நமக்கு அன்னைக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிற ஒரு விழா பண்டிகை. அதனால்தான் பெரியவா ரொம்ப ஸ்ரத்தையா இருப்பான். அன்னைக்கு பார்த்தேன்னா பெரியவாட அந்த தீபாவளி இதுவான குழந்தை மாதிரி இருப்பான். குழந்தை மாதிரி தானே மத்தாப்பு கொளுத்துறதுல இருந்து எல்லாம் பண்ணுவான். அப்படி ஒரு உயர்ந்ததா சொல்லி கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் அதை சொல்றா. அப்படி இருக்கிற அது இன்னொரு வேலை சொல்றா, அது கீதைக்கு தம்பியான். ஏன்னு கீதை உபதேசம் பண்ணிட்டு கீதைக்கு தம்பி, ஏன்னா முன்னாலேயே சொல்லியாச்சு, மகாபாரதத்திலே கீதையை சொல்லியாச்சு. அதனால முதல்ல அது வந்துடுத்து, அதுக்கப்புறம் தான் நரகாசுரவாதம் நடக்கிறது. அதனால தீபாவளி வந்து கீதைக்கு தம்பி. அதனால ஞான நூல்லையே என்னத்தனை ஞான உபநிஷத்துல இருந்தா கூட பகவானே சொன்னதுனால கீதைக்கு அப்படி உயர்வு இருக்கிறாப்புல. எத்தனையோ பண்டிகை இருந்தாலும் பகவானே அனுகிரகம் பண்ணினதுனால வரம் கொடுத்ததுனால இந்த தீபாவளிக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதை சொல்றான். அந்த கங்கா ஸ்நான காவேரி ஸ்நானத்தை எல்லோரும் நிச்சயம் அவசியம் பண்ணணும், ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கிற அந்த பண்டிகையில சதாசிவம் அப்படின்னு இதோட சேர்ந்தாப்புல வச்சிருக்கு. நாங்கள் ஒரு ஸ்லோகம் உண்டு, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரை அப்படின்னு குரு பரம்பரை ஸ்லோகம் சொல்லிட்டு இதுல சொல்றதே ஆதியிலேந்து இந்த குரு பரம்பரை எப்படி வந்திருக்கு அவிச்சின்னமா அப்படிங்கிறதுல இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சாட்சாத் பரமேஸ்வரனான ஆதிகுருன்னு தட்சிணாமூர்த்தின்னு அவர் தானே சொல்றோம். அவர்லேருந்து ஆரம்பிச்சு அஸ்மது ஆச்சாரிய பரியந்தம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிகழ்காலத்துல நமக்கு யாரு அந்த பரம்பரையில குருவா இருக்காளோ அவர்கள் வரைக்கும், அவர்களுக்கு வரைக்கும்னு சொல்லல, அவர்களுக்கு அப்படின்னா இப்ப எப்ப சொன்னாலும் அந்த நிகழ்காலத்துல யார் இருக்காளோ அஸ்மதாச்சாரியன்னு அவருக்கு தான். அது அப்படி ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் தொடர்ந்துன்னு வர அந்த குரு பரம்பரைக்கு நமஸ்காரம்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கு பெரியவா சொல்றோம், இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் அவசியம் கார்த்தாலையும் சாயந்தரமும் கட்டாயம் சொல்லணும், நமஸ்காரம் பண்ணணும்.
சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சின்ன ஸ்லோகம்தான் சொல்லலாம். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து கார்த்தாலையும் அந்த குரு பரம்பரையை தியானம் பண்ணி நாம நமஸ்காரம் பண்ணுறது. இது மாதிரி சாயந்தரமும் அந்த குரு பரம்பரையை இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. அதுல சொல்றதே சதாசிவம் சதாசிவம்னு சொல்லியிருக்கு. பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. அதையும் சதாசிவம்ங்கிற பேரை மட்டும் சொல்லணும். எத்தனையோ நாமம் இருக்கே அவருக்கு. அதுக்கு என்ன சிறப்புங்கிறத தான் இந்த டாபிக்ல சொல்றேன். சதாசிவம் சதாசிவம் அப்படிங்கிறதுல அதுல என்ன அவ்வளவு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அதுல சிவம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். சிவம்ங்கிறதுக்கு அது ஏதோ சிவன்கிற ஒரு கடவுளோட பேர், ஒரு பகவன் நாமாங்கிறது மட்டும் இல்லாத, அதுக்கு அமரகோஷத்துல பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. சினானிமஸ்ன்னு சொல்றாப்புல என்னென்ன அப்படின்னு எல்லாம் மங்களம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், எல்லாத்துக்கும் நல்லது எது எதுன்னு சொல்றோமோ அது அத்தனைக்கும் சிவங்கிற பெயர்லயே இருக்கு. அதனால்தான் தாட்சாயணி தக்ஷயக்கியத்துல சிவனை வெறுக்கிறான்னு அப்பா தட்சன் சொல்றதே சொல்றார். ஏண்டா எல்லாரும் ஆசைப்படுற அந்த சிவத்தை நீ ஏண்டா வெறுக்கிற? சிவேதராங்கிற சிவனுக்கு அப்படின்னா இதரன் அப்படின்னா அதுக்கு பெரிய வேக்கணும். அம்பாளையே அப்படி அப்பாவை போய் அப்படி சொன்னா, சிவனுக்கு இதரன் அப்படின்னாக்க சிவேதரா அப்படின்னு சொல்ற அப்பாவை. ஏன்னு சிவம்னாலே மங்களம்னு அர்த்தம். மங்களத்துக்கு அந்நியம் என்ன, ஆப்போசிட் என்னன்னு அமங்கலமேன்னு அர்த்தம். அப்படின்னா சாதம் உதவின்னு அர்த்தம். அப்பா அப்படி இன்டைரக்டா திட்டுறானாம். சிவத்தை பிடிக்காதவன் யாரா இருக்க முடியும்? அமங்கலத்துக்கு தான் மங்களத்தை பிடிக்காது. அப்படி அந்த சிவம்ங்கிற நாம மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு இருக்கு. அதுவேதான் அந்த பரம மங்களமான இருக்கக்கூடிய பரம்பொருளான அந்த பரபிரம்மத்துக்கும் பேராவே இருக்கு. அதுல பேர்ல சதான்னு வேற ஏன் சேர்க்கணும் அப்படின்னு பெரியவாசரா இந்த பேர்லயே ப்ரீஃபிக்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துன்னு வந்திருக்கிற பேர் யாருன்னு ஒரு சுவாமியோட பேர் தான் ரொம்பவே இருக்கும். என்னென்ன ராமருங்கிற பேர் தான். அந்த ராமருக்கு இனிமே முன்னாலே இனிமே சேர்க்கறதுக்கு பாக்கி இல்லை. அதுல பெரியவாசரா இந்த ராமன் அந்த ராமன் எல்லாம் சொல்லிட்டு என்னமோ என்ன ஆயாரம் காயாராம்லேருந்து எல்லாத்துக்கும் ராமர் தான் இருக்கிறார். எல்லாத்துக்கும் அந்த ராமர் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிற ராமருக்கு பேர் கூட இனிமே ப்ரீஃபிக்ஸும் சஃபிக்ஸும் இதுக்கு மேல சேர்க்க முடியாதுன்னு சேர்த்து நிற்கிற ராமநாமத்துல கூட என்னமோ தெரியல சதாங்கிற நாமே சதாராமன் ஏதாவது பேர் உண்டோ? கிடையாது. இல்ல இப்படி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி. இந்த இந்த சாப்டர் படிச்சோன்னு சிரிப்பா வந்தது. இது வெறும் குயுக்தியான சாப்டர் தான். சதாசிவம்ங்கிற அந்த பேர் ஏன் சதாசிவ சமாரம்பம்னு ஆரம்பிச்சிருக்கு? என்ன அப்படி பார்த்தாக்க ஆதி குருன்னா அந்த சிவனே குரு வடிவமா இருக்கிறது தட்சிணாமூர்த்தி ரூபத்துல தான். தட்சிணாமூர்த்தி சமாரம்பம்னு தானே ஆரம்பிச்சிருக்க கூடாதோ? அது ஆரம்ப ஏன் சதாசிவம்னு ஆரம்பிச்சதுங்கிறதுக்காக இத்தனை வியாக்கியானம் இந்த சாப்டர் முழுக்கணும் சொல்லிட்டு அதுல சொல்றான். அந்த சிவம்னா மங்களம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த மங்களமும் எப்படி இருக்கணும்னு ஏதோ காத்தால துளி இருந்தது சாயந்தரம் துளி இருந்ததுன்னா கூடாது, சதா இருக்கணும். அதுக்கு என்னன்னு எட்டர்னல் அப்படின்னு அர்த்தம். பர்மனன்ட். அது அது இல்லாத ஒரு க்ஷணம் கூட இருக்கவே முடியாது. அது எப்போதும் இருக்கணும், சதா இருந்துட்டே இருக்கணும். என்ன அந்த சிவம். அதுலயும் சிவம்னு தான் இருக்கு, சிவன்னு இல்லை அப்படின்ட்டு உடனே அதுக்கு என்ன பண்ணிட்டார், மொழி ஆராய்ச்சிக்கு போயிட்டான். போயிட்டு இம்முன்னு வந்தா என்ன, இன்னுன்னு வந்தா என்ன, ஆம்பளை பேருக்கெல்லாம் எப்படி முடியும், பொம்பளை பேருக்கெல்லாம் எப்படின்னு இத்தனையும் சொல்லி அந்த சிவன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க சிவன் அப்படின்னு விட்டா அது என்ன ஆயிடுதுன்னு மேஸ்குலின் ஜெண்டர் ஆயிடுது. இது ஒரு ஆம்பளை பேருங்கிறது தெரியறது இல்லையோ. சிவன் அப்படின்னாக்க ஓ இது யாரும் ஆம்பளைன்னு தெரியும். ஒரு மாமி பேரு சிவன் அப்படிங்கிற சொல்ல மாட்டோம். யாரும் சிவா வந்திருக்கா அப்படின்னா வேணா அப்போ உடனே இது ஏதோ பெண் பேர்னு வச்சுக்கலாம். ஆண் பேர் அப்படின்னாக்க அது இன்னில முடியறாப்புல இருக்கு, சில பேர்ல இம்முல முடியறாப்புல இருக்கு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு பேர் எது எதுல முடியறதுலாம் சொல்லிட்டு, ஆனால்
வந்து பெண்பால் பேர்னா இப்படி எல்லாம் முடிகிறது, ஆண்பால் பேர்னா இப்படி எல்லாம் முடிகிறது. அப்ப சிவன் சிவன் அப்படின்னாலே சதாசிவன் சதாசிவன் அப்படின்னா இது ஆண்பால்னு தெரிஞ்சிருது. அப்ப ஆண்பால்னு வச்சுட்டா அந்த பிரம்மம் அப்படின்னா அதுக்கு பாலே கிடையாது. அது ஆண்பால்லையும் சேர்த்தி இல்லை, பெண்பால்லையும் சேர்த்தி இல்லை, எதுலையும் சேர்க்காததுன்னா அது பிரம்மம். அப்போ பிரம்மம் அப்பிரம்மம் அப்படின்னுட்டா அந்த பிரம்மத்தை நாம என்ன பண்றோம், நாம அதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அகிரிணையா தான் சொல்றோம். அது பிரம்மம் சார் அப்படி அது இது அப்படின்னு பிரம்மமா தான் சொல்றோம் பிரம்மத்தை. ஏன்னா அது ஆம்பளையிலையும் சேர்க்க முடியாது, பொம்பளையிலையும் சேர்க்க முடியாது, எதுலையும் சேராது அது. ஆனால் வேடிக்கை என்ன, அந்த எதுலையும் சேராதுதான் இத்தனை விவகாரமும் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதனால சதாசிவன் அப்படின்னாக்க அது ஆண்பால் ஆயிடுமா. அதனால சதாசிவம் அப்படின்னு விட்டா அது ஆண்பாலோடையும் சேர்த்தி இல்லை, பெண்பாலோடையும் சேர்த்தி இல்லை, அது பூர்ண பரபிரம்மங்கிறதுக்கு இந்த பேரை கேட்டாலே தெரிஞ்சிடும். அப்ப சதாசிவம் சமாரம்பம் அப்படின்னா அதை சேர்ந்து வருது, சதாசிவம் சமாரம்பான்னு வராது, அதனால சதாசிவ சமாரம்பான்னு வருது. அப்ப சதாசிவம் சதாசிவம் அப்படின்னாலே அது அந்த சிவம்ங்கிற அந்த மங்களமான அது பரம்பொருளை விட பிரம்ம தானே உண்டா, பிரம்மத்தை விட மங்களம் உண்டா கிடையாது. அப்படி இருக்கிற அந்த பரம்பிரம்மன் தான் என்ன பண்ணுது, படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதானம் அப்படிங்கிற பஞ்சகிருத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இத்தனைக்கும் காரணமா இருக்கிறது என்ன பண்ணு, இத்தனை ஆட்டி படைக்கிறது அது எதுவும் ஆடாத மூலஸ்தம்பம் அப்படின்னு, அது ஆடாத அசங்காத அப்படியே இருந்துருக்கு, அது பிரம்மமாவே இருக்கு. ஆனால் அந்த பிரம்மத்தோட சாநித்தியத்தினால இதெல்லாம் சொல்றது அதோட சக்தி, அதுக்கு முன்னால் அதோட சாநித்திய விசேஷத்தினாலேயே இத்தனை லோகத்துல இத்தனை விவகாரம் நடக்கிறதுங்கிறதுனால இப்படி லோக விவகாரத்துக்கும் இதுவே காரணமா இருக்கு. அந்த விவகாரத்தெல்லாம் தாண்டி அது ஆனந்த நிலையில அன்பே சிவம் அன்பே சிவம்னு தானே சொல்றோம். அங்கேயும் அன்பே சிவன்னு சொல்லல, அன்பே சிவம்னு சொல்றோம். அங்கேயும் அக்ரிணையிலேயே சொல்லிடுறோம். ஏன்னா அப்பவும் அங்க பிரம்மம்னு தான் சொல்லுது. அந்த பிரம்மத்துக்கு ஆனந்தமே அதோட வடிவம்னா அது எது, அன்பு தான் அதோட வடிவம். ஏன்னு நம்ம அன்பா இருந்தா தானே ஆனந்தமா இருக்கு, இல்லையா ஆனந்தமா இருக்கோம்னாலே அன்பு. அந்த அன்பையும் ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாத இருக்கு. அந்த ஆனந்தமும் அன்பும் சேர்ந்த பரம்பொருள் தான் அந்த சிவம்ங்கிறதுனாலேயே அது எப்போதும் எங்கேயும் நிரம்பி இருக்கணும், எல்லாத்தையும் நிரம்பி இருக்கணுங்கிறதுனாலேயே சதாசிவம் 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 அப்படிங்கிறோம். அந்த சதாசிவம் அதுலயும் என்ன பண்ணதுன்னா வேதத்துல நமக்கு இந்த நாராயண உபநிஷத்துல என்ன சொல்றது, இந்த தைத்திரிய உபநிஷத்துல நாராயணங்கள்ல அந்த ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவமே அஸ்து சதாசிவோ அப்படின்னு அந்த சதாசிவத்தோட அந்த பிரம்மம்னாலே அந்த பிரம்மத்துக்கு வேதாந்தத்துல எந்த வார்த்தையை சொல்லியிருக்கு, ஓம்ங்கிற பிரணவத்தை தான் சொல்லியிருக்கு. அதனால அந்த வேதாந்தமான நாமம் அந்த பிரம்மத்துக்கு என்னன்னா ஓம்ங்கிற பிரணவம். இந்த விவகாரமான இதுல பார்த்தேன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து சதாசிவோம் அப்படின்னு முடிக்கிறது. அந்த சதாசிவம் தான் நமக்கு எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கு, ஆனந்தத்தை கொடுக்கறது, எங்கேயும் எல்லாருக்கும் வேணுங்கிறது. அதுதான் அது எப்படி இருக்குன்னு பிரேமஸ்வரூபமா இருக்கு, அன்பே வடிவா இருக்கு. அதனால சிவனோட நாமாக்கள்ல இந்த சதாசிவம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த பொருளுள்ள ஒரு நாமம் அப்படின்னு சொல்லி அந்த நாம மகிமையை சொல்லி, அதனாலதான் அந்த குரு பரம்பரை ஆரம்பிக்கிறதையே சதாசிவ சமாரம்பம்னு இந்த நாமாவை எடுத்தது. பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் அப்படின்ட்டு அப்ப சொல்றான். அந்த எப்போதும் எல்லாருக்கும் வேணுங்கிற அந்த அன்பே ஆனந்த வடிவமா இருக்கிற அந்த சிவம் தான் எப்படி வந்தது, சங்கராச்சாரிய மத்தியமா. அது ஆரம்பத்துல அப்படி இருந்தது, அப்புறம் நடுப்புற எப்படி இருந்தது, சங்கராச்சாரியன்கிற அதே சிவம் இருந்தது. சம்பவமூர்த்தி சரிதி பூகுனே தானே. ஏன்னு அந்த நாமம் எப்படி இருக்குன்னு சங்கரோதி இது சங்கரஹா, ஆனந்தத்தை நன்மையை செய்யக்கூடியது அப்படிங்கிற பெயர்ல உள்ளதாவே இருக்கு. அப்படி இருந்தது ஆரம்பத்துல அந்த ஆனந்தமே அன்பே வடிவமா இருக்கிற சிவமே. நடுப்பற சங்கராச்சாரியராகவும் இருந்து
இப்போ என்ன இருக்குன்னு அஸ்மதாச்சாரிய பரியந்த இப்போ என் கண்ணுக்கு தெரியறாப்ப இந்த உருவத்துல இருக்கு. அப்படி இருக்கிற இந்த குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி பண்றான்னா, இதை விட அழகா ஒரு குரு பரம்பரைய ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அதை சொல்லி எல்லோரும் காலையிலையும் மாலையிலையும் அவசியம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி இந்த சதாசிவம் அப்படிங்கிறதுக்கும் சொல்றா. இது ரொம்பவே வியாக்கியானம் நிறைய பண்ணியிருக்கான். அதுல அந்த சதாசிவத்தை நினைப்போம். அந்த சதாசிவம் தான் நமக்கு சங்கராச்சாரியாரும் வந்தது, நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குற பெரியவாளாவும் வந்தது. இன்னைக்கும் இப்போ எப்படி எல்லாம் பீடாதிபதிகளா இருக்காளோ அப்படி இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த குரு பரம்பரைக்கு முடிவே கிடையாது. எந்த காலத்துல எப்போ வந்தாலும் அது இருந்துட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற அந்த குரு பரம்பரையோட பெருமையை சொல்றா. அது எல்லாம் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். அப்படி இருக்கிற அந்த குரு பரம்பரைய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டா இல்லையா, காத்தாலையும் சாயந்தரமும். எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் நமக்கு உடனே சந்தேகம் வந்துடும். சார் அப்படி என்ன சார் அப்படின்னா, அதனால அடுத்த சாப்டர் என்ன போகுதுன்னா நமஸ்கார தத்துவம் அப்படின்னு. ஒரு நமஸ்காரம்ங்கிற ஒரு கிரியை, ஒரு காரியம் பண்றமே, அதுல என்ன தத்துவம் இருக்கு, அது ஏன் பண்ண சொல்லி. எந்த மதத்திலையும் இல்லாத இந்து மதத்துல மட்டும்தானே எதை பார்த்தாலும் காலில் விழுது நமஸ்காரம். அது என்ன தத்துவத்தை, இந்த நமஸ்கார தத்துவத்தை சொல்ல போற. அதை நாளை மாலை சத் சங்கத்துல 6:30 மணிக்கு பார்க்கலாம். அதுல பல அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. நமஸ்கார தத்துவத்தை நாளை. சதாசிவ எல்லாமே சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஹர ஹர நம பார்வதி பதயே. சத்குரு சுவாமினஹ. நாளை மாலை